Havells fans, தலைவர் வந்துட்டாரு. Superstar E Awards 2020. Saluting real life superheroes. Presenting sponsor. Havells fans, தலைவர் வந்துட்டாரு. Powered by Nimail Floor Cleaner, Indica Easy Shampoo Hair Color, Havells MCB and RCCB. ஷாக்குக்கான vaccination. In association with Chennai Race Bank Coaching Institute for Banking and Government Jobs and Amrutanjan Roll-On for headaches on the go. Good evening, vanakkam and a very warm welcome அன்பான மக்களே. This is Havells fans தலைவர் வந்துட்டாரு. Superstar E Awards 2020 saluting real life superheroes. Powered by Nimail Floor Cleaner, Indica Easy Shampoo Hair Color, Havells MCB and RCCB ஷாக்குக்கான vaccination. In association with Chennai Race Bank Coaching Institute for Banking and Government Jobs and Amrutanjan Roll-On for headaches on the go. Streaming partner, India Glitz Radio partner, Radio City. Media partner, Ananda Vigaran TV channel partner, News 7 Tamil. Concept and event by Circle PR and DigiCupid, co-producer and digital partner, Trend Loud. உங்க எல்லாரையுமே இந்த பிரம்மாண்டமான ஈவெண்ட்ல சந்திக்கிறத ரொம்ப மகிழ்ச்சி. டக்குன்னு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லும்போது பிரம்மாண்டமா பெரிய செட்டு நிறைய மக்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் தாண்டி பிரம்மாண்டம் அப்படின்றது இந்த ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் த ஷோ அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக சொல்லணும். முதல் முறையாக டிஜிட்டல் ஸ்பேஸ்ல இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட் இது. நீங்க பாத்தீங்க ஆல்ரெடி நிறைய திரை அரங்குகளில் நம்ம மிஸ் பண்ண ஹீரோஸ், நிறைய டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நேத்திக்கு நிறைய ஸ்பெஷலான கோவிட் ஹீரோஸ்க்கு அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? எனக்கு தோணிட்டே இருந்ததுக்கா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் நம்ம முன்னாடி இல்லையே, அந்த எனர்ஜி எப்படி வரும்னு. ஆனால் நீங்க போட்ட ஓட்டுக்கள் அத்தனையும் அவ்வளோ எனர்ஜி எனக்கும் அர்ச்சனாக்காக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பேர் ஓட் பண்ணியிருக்கீங்க. 6 லட்சம் பேருக்கு மேலே இவங்களுக்குலாம் விருது கொடுக்கணும், இவங்கெல்லாம் சரியான ஆட்கள் சொல்லிட்டு தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அந்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு கோவிட் சூப்பர் ஸ்டாரையும் தான் இன்னைக்கு நம்ம கௌரவிக்க போறோம். அப்சல்யூட்லி. அண்ட் இன்னைக்கு இந்த எபிசோட்ல பார்க்கக்கூடிய கோவிட் சூப்பர் ஸ்டார்ஸ் அண்ட் என்டர்டெய்னிங் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்க போறாங்க. அண்ட் ப்ராமிஸா சொல்றாங்க, இதை பார்க்கும்போது மன திருப்தி அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் முதல் அவார்ட் இதோ. வீடற்ற நபர்களுக்கு, ஏழை மக்களுக்கு, வாயில்லா ஜீவனுக்கு, ஆதரவற்ற முதியோருக்கு இந்த கொரோனாவில் பசியாற்றிய பட்டதாரி. தனி ஒருவனாக தொடங்கிய இச்சேவை இன்று மனிதம் போற்றுவோம் என்ற பெயரில் பலரின் இதயத்தில் இடம் பிடித்த மீனவ குடும்பத்தின் தலைமகன் விவேக் அவர்களுக்கு கோவிட் சூப்பர் ஸ்டார் என்ற விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது சூப்பர் ஸ்டார் E Awards. விவேக் பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நாங்கள் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். மீனவ சமுதாயத்திலேருந்து நீங்கள் வரீங்க. எவ்வளோ பேர் அந்த டீமில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். ஒரு சென்னை வெள்ளமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, களத்தில் இறங்கணும் அப்படின்னா நம்ம டீம் ஃபுல்லாக வந்து இறங்கிடுவாங்க. அது போட்டோட இறங்கணுனாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிற எந்த பொருள் எடுத்து வந்து கொடுக்கணுனாலும் சரி, அவ்வளோ பெரிய மனசு இருக்குது உங்களுக்கு. ஸோ 7 வருஷமாக இவ்வளோ நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த லாக்டவுன் எப்படி பார்த்தீங்க? எத்தனை பேருக்கு உதவி செஞ்சீங்க? மற்றவங்களுக்கு நாம துணையாக இருந்து, அவங்களுக்கு ஒரு சொந்தமாக இருந்து, உறவாக இருந்து, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மனநோக்கத்தோட பயணிச்சுட்டு இருந்தேன். சும்மா ஒரு டேக்லைன், மனிதம் போற்றுவோம்ன்ற ஒரு டேக்லைன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண உடனே இளைஞர்கள் என் கூட சேர ஆரம்பிச்சாங்க நிறைய பேர். நான் பண்றதை பார்த்து நானும் பண்றேன் பிரதர். சேலம்ல பண்றாங்க, ஓசூர்ல பண்றாங்க, மதுரை, திருச்சி எல்லாருக்குமே பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களும் எப்படின்னா ரோட்ல இருக்கவங்க சாப்பிட்டுதான் தூங்கணுன்ற ஒரு நோக்கத்தோட என் கூட சேர்ந்து பயணிச்சாங்க. இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு சந்தோஷமா அவங்கள நல்லபடியா வழிநடத்திட்டு போயிட்டு இருக்கோம் பிரதர். ஒவ்வொருத்தரும் தன்னோட மொபைல்ல தனக்கு பிடிச்ச உணவை வந்து ஆன்லைன்ல செலக்ட் பண்ணி தேடணும் அப்படின்னு நினைக்கிற டைம்ல நீங்க ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணிருக்கீங்க, மனிதம் போற்றுவோம்னு. அந்த ஹேஷ்டேக்னால இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்ல இருக்க அத்தனை மக்களை ஒன்னா இணைச்சிருக்கீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் எங்க சூப்பர் ஸ்டார் E Awards சார்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் இருக்குது. இது மட்டும் இல்லாம இந்த ரோட்ல அடிபட்டு தலையில புழு பிடிச்சு, காலில் புழு பிடிச்சு, அது மாதிரி இருக்கவங்க எங்கேயா பார்த்தா எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ண அடுத்த செகண்ட் நாங்கள் போய் நின்று அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி, அந்த புழுவெல்லாம் கையில யாராலும் தொட முடியாது. நாங்க எங்க டீம் இளைஞர்கள் என் கூட சேர்றவங்க எல்லாருமே அதை தொட்டு அதை கிளீன் பண்ணி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி, படுத்த கூட இல்லாத நிலைமையில இந்த பாட்டி இப்ப எழுந்து நடந்து போயிட்டு இருக்காங்க சந்தோஷமா. அது பார்க்கும் போது அந்த முகத்துல ஒரு சிரிப்பு வரும் அந்த பாட்டிக்கு. அது அந்த சிரிப்புக்காகவே என்ன வேணா பண்ணலாம் தோணும் சார். சூப்பர் பிரதர். நீங்க ஒரு இந்த அவார்ட்ஸ்ல வந்து நிறைய ஹீரோஸ், ரியல் லைஃப் ஹீரோஸ் மீட் பண்றோம். அதுல உங்களையும் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா இதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். உங்களை பார்த்து நாங்க இன்ஸ்பயர் ஆகி மோட்டிவேட் ஆகி கண்டிப்பா ஒரு 4-5 பேருக்காவது உதவி செய்வோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை இன்னும் வேகமா ஓடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி நாங்களும் செயல்படணும் அப்படின்ற காரணத்தினால எங்க டீமா சேர்ந்து ஒரு மல்டி டேலண்டட் ஒரு செலிபிரிட்டி இப்போ வர போறாங்க. உங்களுக்கு அந்த விருதை கொடுக்க போறாங்க சூப்பர் ஸ்டார் E Awards சார்பாக. ஸோ நல்ல கைத்தட்டலோட இவங்களை நீங்க ஆங்கரா பார்க்கலாம், சிங்கரா பார்க்கலாம், என்டர்டெய்னரா பார்க்கலாம்,
பார்க்கலாம், பெர்ஃபார்மராக பார்க்கலாம், ஒரு மல்டிலிங்குவிஸ்டிக் பர்சனாலிட்டியாக பார்க்கலாம், என்னவா வேணால் பார்க்கலாம். அவ்வளோ விஷயங்கள் பண்ணுவாங்க. குறிப்பாக வருஷம் வருஷம் ஐபிஎல்ல இவங்களை ரொம்ப அழகாக பார்க்கலாம். நல்ல கைத்தட்டல். லெட்ஸ் வெல்கம் பாவனா. அங்க பார்க்கலாம் இங்க பார்க்கலாம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஒன்ன பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிஷ்யா எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கு பாவனா. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் எப்பயுமே உங்களை பார்க்கும்போது தோணு குருநாதா, என்ன வராது பாவனாக்கு? ஏன்னா பாட்டு எழுதுறீங்க, பாடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த கிட்டார்ல சின்னதா ஒன்று இருக்குமே, அது பேர் என்ன? யூக்கலிலி. அந்த யூக்கலிப்டஸ், அதுல மியூசிக் ப்ளே பண்றீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கு. என்ன வராது இல்லை, என்ன கத்துக்கணும்னு ஆசை நெக்ஸ்ட் பாவனா? ஆக்சுவலி பெஸ்ட் என்னன்னா எல்லாம் வரும் ஆனா ஒழுங்கா வராது. நீங்க வந்து அவார்டை ப்ரெசென்ட் பண்ண போறவர் வந்து ரொம்ப 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 பயங்கரமான ஒரு பர்சன். அதாவது தன்னை சுத்தி இருக்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், சேஃபா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அவங்க ஒரு வேலையாவது கண்டிப்பா சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ சுத்தி இருக்க மக்கள் எல்லாரையும் பாத்துக்கிறாரு அப்படின்றத தாண்டி இப்போ நிறைய நாய்க்குட்டி இருக்கும், அது அவங்க ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கும். ஒரு ஹோட்டல் ஃபாஸ்ட் ஃபுட் இருந்தால் அங்கே போய் அது சாப்பிடும். இப்போ எதுவுமே இல்லை, லாக்டவுனில் மூடினா அது சாப்பாட்டுக்கு எங்கே போகும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக்ஸை பார்த்துக்கிறதுலேருந்து கிளி புறா அப்படி எல்லாத்துக்கும் சாப்பாடு போடக்கூடிய ஒருத்தர். இது வரைக்கும் சுமாராக எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நம்ம டீம்லேருந்து. அவர் அதுக்கு சொன்ன பதில் தான் இருக்கிறதுலே அற்புதமான பதில். எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போகிறோம், எவ்வளோ சாப்பாடு போகிறோன்றது எப்பயும் கணக்கு வச்சுக்கூடாதுங்க அப்படின்னாரு. ஸோ இந்த ஒரு பதிலுக்காகவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் இந்த விருதை இப்போ கொடுக்க போகிறீங்க மிஸ்டர் விவேக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் உங்களிடமிருந்து விவேக் நீங்கள் சொன்னீங்கன்னா தட் வில் பி கிரேட். விவேக், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த அவார்டு ஹெவியாக இருக்குது. ஏன்னா ஒரு ஹெவி வெயிட் சாம்பியனுக்கு தான் நாங்கள் இந்த அவார்டை வழங்க போகிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு பயம், ஒரு பீதி இருக்கும். நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், நம்மளுடைய ஃபேமிலி பாதுகாப்பாக இருக்கணும், யாரும் நம்ம பக்கத்தில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி யோசிக்காமல் அதுக்கு கான்ட்ராஸ்டிங்காக எல்லாரையும் தேடி போய் நீங்க வந்து சேஃபா இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு வீடு இருக்கா, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இருக்கா அப்படின்னு அவங்களுடைய தேவைகளை நீங்க வந்து உங்களுடைய தேவை மாதிரி கருதி அவங்களுக்கு உதவுறீங்க. அண்ட் தட் இஸ் ஜஸ்ட் இன்க்ரெடிபிள். என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் த ரியல் ஹீரோ அண்ட் யூ ஆர் த ரியல் சூப்பர் ஸ்டார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் விவேக். பாவனாஜி, உங்க கையால அந்த அவார்டு அப்படியே கொடுத்தீங்கன்னா அது அப்படியே இங்க வந்து சேர்ந்துரும். This is for you. Congratulations. வாழ்த்து. தேங்க்யூ விவேக்ஜி. விவேக்ஜி, எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர். ஆக்சுவலா இதெல்லாம் மோட்டிவேட் பண்றது தான் ஒரு விஷயமும். நம்ம இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கோம் மற்றவங்க நம்மளை மோட்டிவேட் பண்றாங்க பார்த்துட்டு. சப்போர்ட் ஆக்சுவலா சரியா கிடைக்கிறது இல்லை. நாங்க எங்களோட சேலரியில இருந்து ஒரு பார்ட் போட்டு தான் எல்லாரோட சப்போர்ட்டும் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ் அப்படின்றவங்க வந்து மாசம் ஸ்டார்டிங்ல ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர லாஸ்ட்ல வரமாட்டாங்க. ஸோ அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. முடிஞ்ச அளவு எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா நாங்க இன்னும் நல்லா பண்ணுவோம். பசிலா தேசத்தை படைச்சிட்டு தான் போவோம். பயணம் இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கும். அதுக்கு எங்களோட டீம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. குருநாதா, உங்ககிட்ட ஒரு 2-3 விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு. அது உங்ககிட்ட மட்டும்தான் கேட்க முடியும் எங்களால. ஸோ நீங்கள் நல்லா பாட்டு பாடுவீங்க அப்படின்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் லாஸ்ட்டாக இப்போ மாஸ்டர் பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணி தோனிக்காகலாம் எழுதிருந்தீங்க, அதுவும் சூப்பராக இருந்தது. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, கிரிக்கெட்டையும் பாவனாவும் எங்களால் பிரித்து பார்க்க முடியாது. அதனால ரெண்டுத்தையும் சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு சில கிரிக்கெட்டர்ஸோட பேர் சொல்லுவேன். சொன்ன உடனே பாவனா மைண்டில் தோன்ற ரொமான்டிக்கான சாங், கண்டிப்பாக ரொமான்டிக் சாங்ஸ் மட்டும்தான் பாடணும். ரொமான்டிக்காவா? ஓகே, ட்ரை பண்ணலாம். அல்ல தோனி, அவருக்கு என்ன பாட்டு? உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணுமில்ல, உன்னை விட. அதான், ஏன்னா எனக்கு இந்த அவரை விட உலகத்துல வசந்தது ஒண்ணுமே இல்லை கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். அவர் லாஸ்ட் பால் ஒன்ன விடாம நேரா அடிச்சிட்டாரு எல்லாத்தையும் கிரவுண்ட் வெளியே. சோ அதனால பண்ணிடலாம். சோ நெக்ஸ்ட் வந்து யுவராஜ் சிங்காக ஒரு பாட்டு நான் எது சொல்லுவீங்க? அவர் வந்து 6 6 அடிச்சார்ல விட்டு பட்டு. ஆமா. அதனால நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், ஓடி போனா வீடு போய் சேர மாட்டேன் அவர் சொல்றாரு. ஏன்னா 6 6 அடிச்சார்ல அந்த ஓவர்ல. சூப்பர். சோ இப்போ இவர் வந்து எப்படின்னா ஒரு சூப்பரான பிளேயர், செமையான என்டர்டெய்னர். யாருன்னா பிராவோ. அவருக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்? இது பாடிடலாம். ஊர்வசி take it easy, ஊர்வசி ஊசி போல உடம்பு இருந்தா தேவையில்லை பார்மசி பாடலாம் அவருக்கு. ஏன்னா அவர் எல்லாமே டேக் இட் ஈஸி. முக்கியமான ஒருத்தருங்க இவரு தாங்க. பெண்களுக்கு இன்னும் நிறைய பெண்களுக்கு பிடித்த ஒருத்தர் விராட் கோலி. அவரே ஒரு பயங்கர லவ் பேர்ட். அவர் அனுஷ்கா பார்த்து நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததேனும் ஜீவனே, அதான் பாடிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அவருடைய மைண்ட் வாய்ஸ்ல.
இல்ல அதான் நீங்க எவ்வளவு தெளிவா பாருங்க. உங்களை பாட சொன்னா அவர் அனுஷ்காக்கு என்ன பாடுவாருன்னு சொல்லிட்டீங்க. நீயும் ஆங்கர் தானே, நீயும் டப்புன்னு அப்படித்தானே யோசிச்சு சொல்லுவேன். இல்ல நீங்க வேற லெவல் குருநாதா. பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை இப்படி மீட் பண்றது ரொம்ப சந்தோஷம். நம்ம சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ்க்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய சோஷியல் சர்வீஸ் பண்ற பர்சனாலிட்டிக்கு அவார்ட் கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செம்ம சேஃபா இருங்க. இவ்வளவு நாள் நீங்க எப்படி பியூட்டிஃபுல்லா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சேஃபா திருப்பி உங்களை களத்தில் சந்திக்கிறதுக்கு நாங்கள் ஆவலாக காத்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் உங்களை மீதியே டிவியில் பார்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் 2020 ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ரொம்ப புதுமையான கேட்டகரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி கூட நம்ம கோவிட் சூப்பர் ஸ்டார் ஆகலாமா அப்படின்னு இவங்கள மாதிரி அவார்டீஸை பார்க்கும்போது தான் நமக்கு புரியுது. அந்த வகையில் அடுத்த அவார்டும் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அவார்ட், அண்ட் தட் இஸ் அமிர்தாஞ்சன் ரோல் ஆன் ஃபார் ஹெட்ஏக்ஸ் ஆன் த கோ வழங்கும் கோவிட் சூப்பர் ஸ்டார். இந்த அவார்டை பத்தி நாங்க சொல்றதை விட இட்ஸ் ஃபுல்லி இன் இங்கிலீஷ் தான். நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லிட்டில் டிஃபிகல்ட். இவங்க வந்து ரமணா படம் மாதிரிக்கா, நம்ம இந்த இடத்துல இருக்கோம், பக்கத்தில் 4 பேர் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா அது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம். இவங்க அப்படி கிடையாது. உட்கார்ந்து இருக்கிறது ஃபாரின்ல, அங்கிருந்து ஒரு பெரிய டீம் இங்கே ஃபார்ம் பண்ணி இங்க இருக்கிற ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரு, அப்படி என்ன பண்ணாங்கன்றத இப்போ ஏவில பார்க்க போறோம். தடை கற்களை இன்று படிக்கற்களாக மாற்றி பல ஏழை மாணவ மாணவிகளுக்கு ஆங்கில மொழியை பயில வைத்தவர். அமெரிக்காவில் இருந்து புறப்பட்ட புதுமை பெண் லெட்ஸ் டீச் ஆர்கனைசேஷன் மூலமாக இந்தியா முழுவதும் ஆங்கில மொழியை இலவசமாக ஆன்லைனில் கற்பித்துக் கொண்டு வருபவர். இதில் 16,000 தன்னார்வலர்கள் ஒன்று கூடி ஆங்கில கல்வியை இந்தியாவில் ஒரு படி மேலே உயர்த்த உழைத்துக் கொண்டு வருகின்றனர். The students come from a very challenging background. Like most of them, the family just has one phone that is being shared with across everyone. கல்வி சேவையை என் சேவை என்று தன்னை அர்ப்பணித்த நேகா அவர்களுக்கு அமிர்தாஞ்சன் ரோல் ஆன் ஃபார் ஹெட்ஏக் ஆன் த கோ வழங்கும் கோவிட் சூப்பர் ஸ்டார் என்ற விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் 2020. நேஹாவுடைய சிறப்பு என்ன, நேஹா எவ்வளவு சிறப்பாக இந்த கோவிட் டைம்ஸ்ல அவங்களுடைய சப்போர்ட் நம்மளுடைய கோவிட் சூப்பர் ஸ்டாராக கொடுத்திருக்காங்க அப்படின்றத ஜிவிஎம் சார் முன்னாடி நம்ம சொல்ல போறோம். ஸோ ஜிவிஎம் சார் வெல்கம் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஐ திங்க் த மேன் வித் தி டீப்பஸ்ட் வாய்ஸ், தி டீப்பஸ்ட் ஐஸ், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தி டீப்பஸ்ட் அண்ட் வார்மஸ்ட் ஹார்ட். லெட்ஸ் வெல்கம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் சார். வெரி வெரி வார்ம் வெல்கம் சார். Happy to be here, definitely. சார், இந்த கோவிட் டைம்ல நிறைய விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணிருப்போம். ஐயோ இது இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும். இதுக்கப்புறமும் இந்த விஷயம் தேவையில்லப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் விட்டுட்டீங்களா, இது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு? I think எல்லாருமே நல்லா இருந்தாங்கன்னா இந்த நியூ நார்மல் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அதுதான் நமக்கு தேவை, மற்ற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு தான் இருக்கும். Gautam Vaasudev Menon sir, a few words for Neha please. Neha, congratulations. I think I feel very awkward to be just handing over the award to you and not having done what you've done. I think it's a great effort to honor people like you, and that's the only reason why I'm here. But otherwise, I would have loved to sort of stand alongside you and impart or put on what you've done. I truly appreciate that, and thank you so much for doing what you did. Oh yeah, thanks a lot. Like I am really grateful to the team and to you, sir, to even do this online. So this is really awesome of you guys, and I'm really really humbled and grateful by this gesture. I don't think I truly deserve this award. I think it's just the whole Let's Teach English.org volunteers and the whole team is who should be receiving this award. So I'm just accepting it on their behalf. சார், நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்காக தமிழில் சொல்லிவிடுங்க சார். ஏன்னா சப்டைட்டில் இல்லாமல் இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் படித்ததும் போட்டிருக்கிறோம் தான். அப்போ இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் வாலண்டியர்ஸ்லாம் எனக்கு கிடைக்கல, நானும் அதை தேடலை. ஸோ நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தமிழில் சொன்னீங்கன்னா ஐல் பி வெரி ஹாப்பி. இந்த பர்டிகுலர் அவார்டு வந்து அவங்க இங்கிலீஷ் சொல்லி கொடுத்ததுனால தான் நம்ம இங்கிலீஷில் பேசிட்டு இருக்கோம். கரெக்ட் சார். அதனால தான் சார் புரியாமல். பட் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட இது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு எஃபர்ட். இந்த இனிஷியேட்டிவே சொல்கிறேன், நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற அந்த இனிஷியேட்டிவ். ஆனால் அதில் வந்து வெறும் ஒரு அவார்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது அப்படின்னு நான் இங்கிலீஷில் சொன்னேன். அவங்கள்ட்ட தெரிஞ்சிருந்தா, இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அவங்களோடைய அலாங் சைடாக இருந்து நம்மளும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. சூப்பர் சார். சூப்பர் ஸ்டார் அவார்ட் 2020 அப்படின்ற விருது உங்களுடைய கைகளில் இருந்து அவங்க கிட்ட போகுது அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ உங்களோட கையில் அந்த விருது இருந்து நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு தருணத்தில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் சார். ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ், saluting real life superheroes, and that's really important. Superstar Awards 2020 goes to Neha. Thank you so much, sir. Thank you Neha, God bless you. இது உண்மையிலேயே ஒரு கனமான அவார்ட் லிட்டரலி. ஸோ ஐம் ஷூர் இட்ஸ் comes with all its weight. How good does this feel, Neha, to be receiving the award?
I'm just very grateful. I'm just very grateful for the gesture, and every volunteer out there, everyone who's part of letsteachenglish.org, this award is for you guys. Thank you so much, Neha. Congratulations again and wishing you the best. And we really hope that year after year you have something really special to give out here to the awards. Yeah, thanks a lot. Thanks a lot for putting all the effort. Neha, from here now on, I'll become your student, okay? Local student. Kottrupuram, same area, I'll become your student. Yes, definitely. Superstar Award 2020 அமிர்தாஞ்சன் ரோலான் ஃபார் ஹெட் எக்ஸ் ஆன் த கோ வழங்கும் கோவிட் சூப்பர் ஸ்டார் இந்த அவார்டை வாங்கினது நேஹா. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் சொல்கிற பாதி விஷயம் உங்களுக்கு புரியாது, எங்களுக்கு தெரியும். பட் எனிவே சூன் ஐ வில் ஜாயின் டியூஷன் வித் யூ அண்ட் மீட் யூ இன் அமெரிக்கா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சார், இப்போது இந்த லாக்டவுன் ஃபேஸில் வந்து நிறைய பேர் தன்னோட வீட்டில் ஷெஃப் தாமுவே மாறிட்டாங்க சார். பயங்கரமாக குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே யூடியூப் சேனலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுக்கு வந்து பேக் பண்ண ரொம்ப பிடிக்கும். வீட்டில் மாடிலேயே ஒரு சைடில் பார்பிக்யூ இருக்கும், இந்த சைடு தனியாக கிரில்லுக்கு ஒரு இடம் இருக்கும், பேக் பண்ண தனியாக ஒரு இது இருக்கும். அந்த அளவுக்கு குக்கிங் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் சார். அது உண்மையா? இந்த லாக்டவுனில் அந்த மாதிரிலாம் ஏதாவது குக்லாம் பண்ணி உங்கள் ஃபேமிலியில் பயங்கரமாக இம்ப்ரெஸ்லாம் பண்ணிங்களா? அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? அது இன்னும் நிறைய பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சது, டைம் இருந்தது. முன்னாடியே அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எப்போதுமே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கிச்சனுக்குள்ளே இருக்கணும், ஆம்பளைங்க வெளில இருக்கணும் அப்படின்ற ஒரு பிலீஃப் இல்லாத ஒரு கேரக்டர் நான். ஸோ பார்த்தேன், நீங்கள் எங்கேயோ பேசுனீங்க இந்த மாதிரி என்ன சமைக்க வச்சுட்டாங்க வீட்டில் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப பொழுமதான் நான் பார்த்தேன். கேளுங்க சார், நல்லா கேளுங்க சார். எப்பயாவது கேட்டால் ஜாலியாக பண்ணி கொடுக்கலாம் சார், எப்போவுமே கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சார். ஆனால் இவனோட லைஃப் பாருங்க சார். உங்களுக்கு பேக்கிங் யூனிட்லாம் கிரியேட் பண்ணாங்க. இவனுக்கு வந்து கிரைண்டரும் 2 பாத்திரம் கொடுத்துட்டாங்க சார். அதில் உளுந்த ஊற வைக்கிறதும், அரிசியை ஊற வைக்கிறதும், வெந்தயத்தை போடுறதும், மாவு அரைக்கிறதே வேலையை வச்சுருக்காங்க சார். 10 கிலோ அதில் மெலிஞ்சிட்டாங்க பாவம் சார். இப்போ இந்த டைமில் எங்கேயாவது நீங்கள் பண்ண பேக்கிங் டிஷ்ஷஸில் பேக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு, பேபி லுக் இட் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு ப்ரீமியர் எடிஷன் ஏதாவது ஒன்று பண்ணீங்களா சார்? இந்த மாதிரி நான் பண்ணதே இல்லைம்மா இத்தனை வருஷத்தில், ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வேற லெவல் இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு டைலாக்ல ஏதாவது சொன்னீங்களா சார்? ஆமாம், ஆக்சுவலாக நடந்தது. அது எவ்வளோ சொல்ல முடியும்னு தெரியல எனக்கு. திட்டு விடும் ஏன் அதெல்லாம் சொன்னீங்க அப்படின்ட்டு. பட் கரெக்ட்லி அந்த வெட்டிங் ஆனிவர்சரி வந்துச்சு இந்த ஒரு டைமில். ஸோ எனக்கு தெரியாமல் அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேக் ஒன்று பேக் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியாமல் நான் ஒரு கேக் பேக் பண்ணேன். இது எனக்கு தெரியவே இல்லை that you were doing this. அண்ட் நான் ஒரு காஃபி வால்நட் கேக் அப்படி வச்சோன்னே அவங்க எனக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட் கேக் வச்சாங்க. ஸோ இட் வாஸ் நைஸ். வீடுனா இப்படி இருக்கணும் சார். நீ தோசை ஊத்துறியா நான் ஊற்றுவான்னு சண்டை வருது சார் எங்கள் வீட்டிலலாம். நீங்கள் சொல்லும் போதே அவ்வளோ ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்குங்களா? இது மாதிரி வால்நட் கேக்கா சாக்லேட் கேக் எனக்கு அழகா வருது. நம்மள அது மட்டும் தான் முடியும். Thank you so much Gautam sir for being so sportive and doing this for us, and time for us to move on to our next category. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகும் விருது நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் 2020ல ஆனந்த விகடன் வழங்கும் கோவிட் சூப்பர் ஸ்டார். இந்த கோவிட் சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த COVID-19 உடைய பேண்டமிக் டைம்ல தன்னை தாண்டி, தன்னுடைய சேஃப்டியை தாண்டி மக்களுடைய சேஃப்டிக்கு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுத்த ஒரு நபர். இப்போ நம்ம பத்திரமா இருக்கும்பா, சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டாங்க, என் குடும்ப குட்டியோட நான் பாட்டில் ஏசியை போட்டு தூங்கிட்டேன் அப்படின்னு இல்லாமல் நமக்காக இவ்வளோ பேர் வந்து வேலை செய்கிறாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுறதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம என்ன திருப்பி பண்ண போகிறோம்னு யோசிச்சு அவர் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலி சேலஞ்சான ஒருத்தருக்கா. ஸோ யாரோட சப்போர்ட் எதிர்பார்க்காம அவர் என்ன பண்ணிருக்காரு, நம்மளும் இந்த சொசைட்டிக்கு எதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறாரு. அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த என்னென்னலாம் செய்யணும்னு பிளான் பண்ணி இதையே ஃபுல் ஸ்விங்ல இந்த லாக்டவுன் டைம் ஃபுல்லா பண்ண ஒருத்தர். அண்ட் எஸ், இவரை பத்தி விஜய் இவ்வளவு அழகா சொல்லியிருந்தாலும் அவரை பத்தி ஒரு அழகான ஏவி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு மக்களே. எஸ், நம்மளுடைய ஆனந்த விகடன் வழங்கும் கோவிட் சூப்பர் ஸ்டார் யார், வாங்க பாத்துக்கலாம். சுகாதாரத்துறை அறிவுறுத்தியபடி சுத்தமாக கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்ய வடசென்னை முழுவதும் வீறு கொண்டு புறப்பட்டவர். இயலாமை என்பது மற்றவர்களுக்கு உதவ ஒரு தடை அல்ல என்று நிரூபித்து நம்பிக்கை உருவமாக திகழும் PK பெருமாள் அவர்களுக்கு ஆனந்த விகடன் வழங்கும் கோவிட் சூப்பர் ஸ்டார் என்ற விருதை அளிப்பதில் பெருமிதம் கொள்கிறது சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் 2020. அண்ட் இந்த விருதை பிரசன்ட் பண்றதுக்காக இவங்க வெளிப்படுத்தும் ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அது கான்ஃபிடன்ஸ் மட்டும்தான். இவங்களை பார்க்கும்போது நம்மளால முடியும்டா அப்படின்னு திரும்ப திரும்ப நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிட்டே இருக்கும். We have with us ஐஸ்வர்யா ராஜேஷ். வணக்கம். வெரி வெரி வெல்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்குங்க. இப்போ இவங்க அக்கா சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க. கான்ஃபிடன்ஸ் அப்படின்றதுக்கு நீங்க ஒரு கீ ஃபேக்டரா இருந்திருக்கீங்க. ஆன் ஸ்க்ரீன்லையும் சரி, ஆஃப் ஸ்க்ரீன்லையும் சரி, இந்த கோவிட் டைம்லையும் சரி. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் தாண்டி வந்திருக்கீங்க. எப்படி அந்த ஃபேஸை தாண்டி வந்தீங்க? கொரோனான்ற விஷயத்தை எப்படி கிராஸ் பண்ணீங்க? வாழ்க்கையில கொரோனா விட பெரிய பெரிய வைரஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அதனால கொரோனா சின்னதா இருக்கு. பட் டெஃபினெட்லி எல்டர்லி பீப்புள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சேஃபா வச்சுக்கணும். But I think it is very important for us to wear mask and social distancing. That's more than enough ன்னு நினைக்கிறேன்.
வேற லெவல். அதாவது இந்த கோவிடே ஒரு ஜுஜுபி மேட்டராவே பேசுறீங்க பாத்தீங்களா? லைக் ஐ செட், அந்த எக்ஸிபிரேஷன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இந்த தருணத்தில் லைக் வி செட், கோவிட் சூப்பர் ஸ்டார்க்கான அவார்டு நீங்க பிரசென்ட் பண்ண போறீங்க. இதை வாங்க போறவர் PK பெருமாள் அவர்கள். அவரை வந்து இந்த காலை நம்ம ஆட் பண்ண போறோம். கேன் வி ஹேவ் PK பெருமாள் ஜாயினிங் அஸ் ஆன் தி ஸ்கிரீன் ப்ளீஸ்? பெருமாள் சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். பல கோடி பணம் இருக்கவங்க பெரிய மனுஷன் இல்லை, இருக்கிற பணத்தை 4 பேர் குடும்பம் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன். அப்படி பார்த்தா இருக்கிறதுலே பெரிய மனுஷன் இங்கே நீங்கள் தான் சார். ஒரு பெரிய பெரிய வணக்கங்கள். வணக்கம் வணக்கம். இந்த தருணத்தில் கண்டிப்பாக ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களே, நீங்க ஒரு சில வார்த்தை டு PK பெருமாள். வணக்கம் வணக்கம் பெருமாள். வணக்கம் வணக்கம் மேம். PK பெருமாள். வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்குங்கம்மா. ஸோ உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு வந்தது? ஆக்சுவலா ஃபஸ்ட்டு ஒரு வாரம் லாக்டவுன் போட்டாங்கம்மா. போட்ட உடனே வீட்டாண்ட சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தாங்க, ஒரு 2-3 நாள் பொறுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டை நானும் வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு ஏன் நம்ம யாருமே ஹெல்ப் பண்ணக்கூடாது, எதனா பண்ணக்கூடாதான்னு இதை யோசனை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய பென்ஷன் காசு 1000 ரூபாய் பென்ஷன் வாங்கினேன். அதை மாற்றுத்திறனாளி பென்ஷன் வாங்குகிறேன். அந்த 1000 ரூபாய் வாங்கி அப்படியே சாப்பாடு ஒரு ஹோட்டலில், ஒரு சின்ன ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். 144 தடை போட்டிருக்காங்களே, அப்போது நம்ம இதை வந்து கும்பல் சேர விடாத நம்ம எதனா பண்ணணும். நான் என்ன பண்ணேன், என் வண்டியிலே, என் மாற்றுத்திறனாளி வண்டி வச்சுருக்கேன், எனக்கு இருக்குது. அதிலே ஸ்பீக்கரு, ஆம்பு, இப்போ கூட அந்த பாட்டு, அந்த கொரோனா விழிப்புணர்வு பாட போடுவேன். பாட்டை போட்டு அதுக்கப்புறம் போலீஸு அவங்க ஒரு எனக்கு ஒரு மெமரி கார்டு கொடுத்தாங்க, அதை ஒரு 5 நிமிஷம் போடுவேன். பாட்டு தான், பாட்டுங்களை, அந்த கொரோனா விழிப்புணர்வு பாட்டுங்களை அடிக்கடி போடுவேன். இந்த மாதிரி கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது நிறைய விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படும். ஸோ நீங்கள் இது மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு இந்த விருது நான் கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. சூப்பர் ஸ்டார் அவார்ட் 2020ல் ஒரு பியூட்டிஃபுல்லான அவார்ட், கோவிட் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அவார்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் கையால் கொடுத்துடலாம் அவர்கிட்ட. இந்தாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். நன்றி PK பெருமாள் அவர்கள். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு ராஜேஷோட கையிலேருந்து வாங்கிருக்கீங்க. நன்றிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. நான் இதை வந்து நான் எதிர்பார்த்ததே இல்லைங்கம்மா. இது எதிர்பார்க்காது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு என் வீட்டாண்ட சொன்னு வச்சு என் பசங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த டீம் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்கம்மா. ஐஸ்வர்யா ராஜேஷ், நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ், ஒரே ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் மட்டும், 2 நிமிஷம் சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பேக் ஒன்று இருக்கும், அந்த பேக் மட்டும் எடுங்களேன். கொரோனா பேக்கா? ஆமா, ஆனா அது கம்ப்ளீட்டா சானிடைஸ்லாம் பண்ணியாச்சு. அதை ஓபன் பண்ணுங்க. சோஷியல் டிஸ்டன்சிங். இப்போ நீங்க இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் ஒரு கார்டு கையில வந்துருச்சு. கண்டிப்பா இந்த நபர் கிட்ட மட்டும் எப்பவுமே சோஷியல் டிஸ்டன்சிங், கொரோனா இருக்கோ இல்லையோ மெயின்டைன் பண்ணியே ஆவணையா, அதுதான் பெரிய வைரஸ் மாதிரி அப்படின்னா அது யாரை சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்டோடனே எனக்கு டக்குன்னு யாராவது மைண்டில் வரணும்ல, அந்த மாதிரி நிஜமாலே யாரும் வரல. யாருமே கிடையாது அப்போ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுன்ற மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ். யாருமே அப்படிலாம் கிடையாது, சத்தியமா இல்லை. சூப்பர். ஓகேமா, அடுத்தது அந்த பேக்ல என்ன இருக்கு எடுங்க. COVID-19 இ-பாஸ். COVID-19 இ-பாஸ் வந்து நீங்க ஒருத்தர்கிட்ட கொடுக்க போறீங்க. இந்த இ-பாஸை கொடுத்து தயவு செய்து போயிடுறாங்க இங்கேருந்து, திரும்ப நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு ஒரு 1 வே இ-பாஸ் மட்டும் ஒருத்தர் கொடுத்து விடணும். அதே இண்டஸ்ட்ரியில சார்ந்த ஒரு ப்ராப்ளமா இருக்கணும். இந்த இ-பாஸ் வேணா எனக்கே கொடுத்துக்கிறேன் நான். தயவு செஞ்சு நான் எங்கேயாவது என்னால் முடியல, 5 மாசமா வீட்டில் உட்காந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கேன். என்னை தயவு செஞ்சு இ-பாஸ் ஏதாவது அப்ராட் பாஸ் எல்லாம் கொடுத்து எங்கேயாவது வெக்கேஷன் கூட்டிகிட்டு போக சொல்லுங்க. என்னால் இதுக்கு மேலே வீட்டில் உட்கார முடியாது. இந்த இ-பாஸ் ஆக்சுவலாக எனக்கு தான் தேவை. உங்களுக்கே நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. சூப்பர்மா. ஓகே, டன். அடுத்தது வாட் இஸ் இன் தி பேக்? சானிடைசர். இவன் கை சுத்தம் கிடையாதுப்பா, கொஞ்சம் கை சுத்தம் இல்லாத பையன், ஓட்ட கையை அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. இது நெக்ஸ்ட் இன்னொன்று எடுத்துடுறேன். ஏதாவது மாஸ்க் கீஸ்க்கு வச்சிருப்பீங்க, அதை நான் கிளப் பண்ணி சொல்லிடுறேன் ஒரே ஆளுக்குன்ட்டு. இந்த மாஸ்க், சானிடைசர் இது ரெண்டும் யாருக்காவது கொடுக்கணும்னா இட் ஷுட் பி ஃபார் விஜய் சேதுபதி. பிகாஸ் அவர் வந்து எவ்ரி டே இஸ் பீன் ஒர்க்கிங் ஈவன் டியூரிங் லாக்டவுன்ஸ். ஐ திங்க் இது அவருக்கு தான் கரெக்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் இதெல்லாம் மேட்ரே இல்லை அப்படின்னு போட்டுறான்னு நினைக்கிறேன். இது வேணா அவருக்கு வேணா கொடுத்துருங்க. Fantastic. All right. ஐஸ்வர்யா ராஜேஷ், once again thank you so much. Confidence and திரும்ப பண்ண முடியும், என்னடா பயம் உங்களுக்கு அப்படின்னு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் நீங்க பண்றது I think is a huge inspiration to all of these people. So ஐஸ்வர்யா ராஜேஷ், once again thank you so much. Thank you. Havells fans தலைவர் வந்துட்டாரு. சூப்பர் ஸ்டார் அவார்ட் 2020 saluting real life super heroes. Powered by Nimal Flow Cleaner, Indica Easy Shampoo Hair Color, Havells MCB and RCCB ஷாக்குக்கான vaccination. In association with Chennai Race Bank Coaching Institute for Banking and Government Jobs and Amit Tanjan Roll-On for Headaches on the Go.
ஷோ. சூப்பர் ஸ்டார் இ அவார்ட்ஸ் 2020ல அடுத்தபடியாக பார்க்க போகும் அவார்டு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்பெஷலான ஒரு அவார்ட். கண்டிப்பாக மனசை தொட்டு ரொம்ப நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு அவார்டு. அந்த அவார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகா ஈஸி ஷாம்பு ஹேர் கலர் வழங்கும் இன்ஸ்ட்ருமெண்டல் சூப்பர் ஸ்டார். அண்ட் இந்த கேட்டகரியோட நாமினிஸ் யார் யார் வாங்க பார்த்துடலாம். Superstar E Awards 2020. Indica Easy Shampoo Hair Color வழங்கும் Instrumental Superstar. Violin Padma for Violin. Drums Kumaran SS for drums. Alan Pritham for Keyboard. Patrick Alexander Rosario for accordion. Shruti Balamurali for Flute. And the winner is And we have our nominees here. இந்த கேட்டகரியில் தான் I think the maximum number of nominees இருக்கீங்க. நாங்கள் இப்போ ஜென்ரலாக வந்து நாமினிஸ் யார் வந்தாலும் அவங்ககிட்ட எப்படி இருக்கீங்க, லாக்டவுன் எப்படி போச்சு, கோவிட் எப்படி கடந்து வந்தோம், இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஆனால் ஒரு பாட்டே உங்களோட பின்னாடி இருக்க உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்னால தான் வெளியே பயங்கரமாக பேசப்படுதுன்றப்போ நீங்கள் இப்போ நாங்கள் ஒருத்தர் பேராக சொல்லுவோம். உங்களை பற்றி நாங்கள் சொல்கிறத தாண்டி ஒரு இன்ட்ரோவே உங்களோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமாக கொடுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு குமரன் ப்ரோ கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். அதிரடியா இருக்கீங்க போல இருக்கே. வெரி நைஸ் குமரன், வெரி வெரி நைஸ். உங்களை தொடர்ந்து I'm going to say hello to Alan Pritham. வணக்கம் and a warm welcome. வணக்கம் ப்ரோ. சாரி நான் எக்ஸ்கியூஸ் இல்ல, இங்க நான் நேட்டிவ்ல இருக்கேன். ஓகே விடுங்க. அடுத்தபடியாக I'm going to be welcoming Patrick Alexander Rosario sir. உங்களுடைய அக்கார்டினோட மேஜிக் நாங்க கேட்க ரெடியா இருக்கோம். Thank you so much. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. So அடுத்ததாக we've got Shruti. Thank you so much Shruti. And of course definitely Padma ma'am, we'd like to hear you play please. Wow. I think நிறைய இடங்கள்ல வந்து நம்ம வார்த்தைகளால் கேட்கும் பாடல்களை தாண்டி இசையால் மட்டும் அந்த பாட்டை கேட்கும்போது it creates an absolutely different emotion. அதுதான் I think இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கும் ரகசியம், அதோடைய ஸ்ட்ரென்த். ஸோ இந்த தருணத்தில் நிஜமாவே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் ஸ்டார் இ அவார்ட்ஸ் 2020ல we're going to have this instrumental superstar. இதுல வந்து நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தமிழகத்தை சார்ந்தவர்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் சூப்பர் ஸ்டார் கேட்டகரியில மட்டும்தான் we have people from different countries. ஸோ வேற வேற நாடுகள்லேருந்து மக்களால் வர்ச்சுவலாக சேர முடியும், இணைஞ்சு இதை பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ நாமினிஸை பார்த்தாச்சு, யார் இவங்களுக்கு அந்த விருதை கொடுக்க போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். இவர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் இவரை பார்க்கவே முடியாது. இவர் வந்து வந்தாருனாலே கரெக்டாக வந்துருக்கீங்க சார், என்ன இன்னைக்கு அதெல்லாம் வந்துருக்கீங்க அந்த மாதிரி தான் கேட்பாங்க. பிரிக்க முடியாத ஒரு பந்தம்னு சொல்லலாம். எந்த பாட்டாக இருந்தாலும் இவரோட வீணையில கேட்டால் ஆஹா என்ன அற்புதமா இருக்கு சார், அந்த சரஸ்வதியே உங்க வீட்டில் குடியிருக்காங்க, வீட்டில் இல்லை விரல்ல குடியிருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மர், எல்லாராலையும் ரசிக்கக்கூடிய ஒருத்தர். நல்ல கைத்தரோட லெட்ஸ் வெல்கம் ராஜேஷ் வைத்தியா அவர்கள். ஹலோ சார், வணக்கம். செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சூப்பர் ஸ்டார் இ அவார்ட் 2020ல இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு ஊர்லேருந்து கனெக்ட் ஆயிருக்காங்க நிறைய பேர். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் சூப்பர் ஸ்டார் கேட்டகரியில் நீங்கள் அவார்ட் கொடுக்க போறீங்க. ஆனால் முதல் முறையாக எப்படி ஐடி கம்பெனிக்கு போகிறவங்க ஐடி கார்டு இல்லாமல் பார்க்க முடியாதோ, ராஜேஷ் வித்யா சார் உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது சார். பக்கத்தில் வச்சிருக்கீங்களா சார்? இல்ல அது வேற எங்கேயோ இருக்கு. இல்ல இல்ல நாங்க வாசிக்க சொல்ல மாட்டோம் ப்ராமிஸா, பட் நீங்க உண்மையை சொல்லலாம். பிஃபோர் தட் ஹாய் பத்மா. ஹலோ. ஹாய் குமரா. Hi sir. Hi sir. Hi Alan. Hello sir. Hi sir. How are you? I'm seeing your videos. Great. Fine sir. Hi Shruti. Where are you from? Hi sir. I'm from Canada. From Canada. Okay. ஸோ அண்ணா இப்போ நீங்க ரிக்வெஸ்ட் பண்ண போறீங்க அண்ட் இங்க இருக்கிற நம்மளுடைய நாமினிஸ் வந்து உங்களுக்கு பிடித்த சினிமா பாடல்ல வாசிச்சு காட்ட போறாங்க. ரெடிங்களாண்ணா? Okay. Let's start with Kumaran. Yes sir. தம்பி இந்த காட்டுக்குயிலே மனசுக்குள்ளே அந்த ரிதம் வாசிக்கிறியா?
சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. Shruti, can you play something? You play film songs? Maybe Ilayaraja sir ஓட சாங் தென்றல் வந்து தீண்டும்போது. தென்றல் வந்து வாசிக்கிறீங்களா? கட் பண்ணி ரிங்டோனை வச்சுக்கிறேன். சூப்பர். Good. Alan? சார் ஆலன் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னைக்கு வச்சுட்டு வந்துட்டார் சார். வேற ஒரு இடத்துல இருந்து கனெக்ட் ஆயிருக்காரு, கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால. அப்படியா? ஆமா சார். என்ன மாதிரி அவரும் போய் சொல்லிட்டாரா? ஆமா சார். எனக்கு ஸ்டுடியோ கூட ஒரே ஸ்டுடியோ மாதிரி தான் சார் இருக்கு, நீங்க 2 பேர் இருக்கிறதும். ஸோ ரொசாரியோ சார்கிட்ட Thank you, Patrick sir. Thank you so much. Padma? I'll play something for you. Okay. பத்மா, இப்போ ராஜேஷ் சாருக்காக நீங்க ஒரு பியூட்டிஃபுல்லான பாட்டு ப்ளே பண்ணீங்க. இப்போ எங்களுக்காக ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட், புன்னகை மன்னன் படத்தோட தீம் மியூசிக் வாசிச்சிங்கன்னா அந்த அப்படியே அந்த ஃபீல்ட்லேயே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்போம் மேம். லாக்டவுன்லாம் கடந்து வாழ்க்கை ஓஹோன்னு ஆகிடும் எங்களுக்காக. Wow. And it is the moment. ராஜேஷ் வைத்தியா சார், இப்போ உங்க கையால தி இன்ஸ்ட்ருமெண்டல் சூப்பர் ஸ்டாருக்கு நீங்க அவார்ட் அனௌன்ஸ் பண்ணி பிரசன்ட் பண்ண போறீங்க. and we can't wait for you to announce it. அந்த கார்டுல அந்த winner யார் அப்படின்றது இருக்கு. and it's going to be time for us to do the countdown. 5 4 3 2 and 1. சூப்பர் ஸ்டார் இ அவார்ட் 2020ல இன்ஸ்ட்ருமெண்டல் சூப்பர் ஸ்டார் வின்னர் யார் அப்படின்றது ராஜேஷ் வைத்தியா சார் நீங்க தான் சொல்லணும். Shruti Balamurali. Thank you so much sir. இந்த அழகான விருது ராஜேஷ் வைத்தியா சாரோட கையில இருந்து உங்களோட கைகளுக்கு இப்போ வரும். இருக்கிறது நீங்க தூரம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஏர் கார்கோல போட்டு அனுப்புறதுக்கு டைம் ஆகும். இப்போதைக்கு அப்படியே கேமரால வாங்கிக்கங்க, கூடிய சீக்கிரம் அது உங்க வீட்டு ஷெல்ஃப்ல இருக்கும். ஓகே, wonderful, congratulations. Indica Easy Shampoo Hair Color வழங்கும் இன்ஸ்ட்ருமெண்டல் சூப்பர் ஸ்டார் ஸ்ருதி பாலமுரளி, அன்பான வாழ்த்துக்கள். Shruti, this is for you. Thank you so much Rajesh Vaidya sir. இந்த award virtually வாங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு from Rajesh Vaidya sir himself. And in the Trend Loud, DigiCupid and Circle PR and Events organizations மிகப்பெரிய நன்றிகள். And I'm truly honored to receive this. And எல்லா vote பண்ண நேயர்களுக்கும் and audience and எல்லாரோடைய love and supportக்கும் ரொம்ப நன்றி. Thank you so much. சுத்தி இதுக்கு முன்னாடி நாங்கள் யாராச்சும் என்ன மாதிரி ரிக்வெஸ்ட்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் எங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு ப்ளே பண்ணி காமிக்கணும். கனடாலேருந்து நீங்கள் வாசிக்க, இந்தியாவிலேருந்து நாங்கள் அதை ரசிக்க, நல்லா இருக்கும்ல, வாசிங்க.
Thank you so much, Shruti. Thank you so much. ஸ்ருதி, அந்த விருது கொஞ்சம் வரதுக்கு டிலே ஆகும். ஏன்னா இங்க இருந்து ஏர் கார்கோ ஹேஸ் டு கெட் ஓபன், so lot of situations are there. Yes. Between 3 to 4 working weeks you will get the award. Okay, 4 working years also you may be guaranteed, but you will receive the award. We love you for that. Thank you, Shruti. Thank you so much, Rajesh Anna, and congratulations to all the nominees. Wishing you the best for the next year. Thank you so much. Superstar E Award 2020 salute. Superstar E Award 2020 saluting real life. என்னக்கா ஷாக் அடிக்குது விஜய். இந்த மாதிரி பாருங்க, இப்போ மைக்கில் ஷாக் அடிக்குது. உங்கள் வீட்டில் ஹேர் ட்ரையர் போடும்போதோ இல்லை மிக்ஸி யூஸ் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணும்போதோ ஷாக் அடிச்சிச்சுன்னா நீங்கள் ஷாக்குக்கான வேக்சினேஷன் பண்ணலன்னா, அதாவது உங்கள் வீட்டில் ஹேவல்ஸ் RCCB இன்ஸ்டால் பண்ணலன்னா, ஷாக்குக்கான வேக்சினேஷனா? ஆமாக்கா, ஷாக்குக்கான வேக்சினேஷன் ஹேவல்ஸ் RCCB. அது எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் கரண்ட் லீக்கேஜ் ஆகும்போது. அப்சல்யூட்லி விஜய், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. மக்களை நீங்களும் உங்களையும் உங்களுடைய ஃபேமிலியும் இந்த மாதிரி ஷாக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா உடனே ஷாக்குக்கான வேக்சினேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க. அதாவது ஹேவல்ஸ் RCCB இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆமாம், ஹேவல்ஸ் RCCB எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் கரண்ட் லீக்கேஜ் ஆகும்போது ஹேவல்ஸ் RCCB ட்ரிப் ஆகும். ட்ரிப் ஆனதுக்கப்புறம் போர்டுக்கு கரண்ட் வராது. ஸோ உடனே உங்கள் வீட்டில் ஹேவல்ஸ் RCCB ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஷாக்குக்கான வேக்சினேஷன் பண்ணுங்க. சூப்பர்ஸ்டார் E Awards 2020ல அடுத்த அவார்டை பார்க்க வேண்டிய தருணம் வந்தாச்சு. And this is the News 7 தமிழ் வழங்கும் கோவிட் சூப்பர் ஸ்டார். இந்த ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்கு. நம்ம டீ அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப சாதாரணமாக எடை போட்டுறோம்ல, இட் ஜஸ்ட் ரிஃப்ரெஷஸ் யூன்னு. ஆனால் இவர் கதை கேட்கும்போது 10 டீ குடிச்சதுக்கு சமானமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி தான் இவர் நமக்காக அந்த பிளேட் கொண்டு வந்திருக்காரு. எஸ், ஐம் டாக்கிங் அபவுட் ஆ கோவிட் சூப்பர் ஸ்டார். இந்த வின்னர் யார், இவர் பின்னாடி இருக்கும் கதை என்ன அப்படின்றத வாங்க பார்த்துக்கலாம். தமிழரசன் கொரோனா பேரிடர் சமயத்தில் தீவிற்ற வருமானத்தில் ஆதரவற்ற தாயின் துன்பத்தை துடைத்தவர். தன்னிடம் உதவி என்று கேட்பவருக்கு சிரம் தாழ்த்தி உதவும் உன்னதமான ஓர் தமிழரசன் அவர்களுக்கு நியூஸ் 7 தமிழ் வழங்கும் கோவிட் சூப்பர் ஸ்டார் என்ற விருதை அளிப்பதில் பெருமிதம் கொள்கிறது. சூப்பர் ஸ்டார் E Awards 2020. நியூஸ் 7 தமிழ் வழங்கும் கோவிட் சூப்பர் ஸ்டார் இந்த விருதினை கொடுக்கறதுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான செலிபிரிட்டி உள்ள வந்திருக்காரு. இவருக்கு வந்து கரெக்டாக இவரை பற்றி சொல்லணும்னா, இப்போ தான் செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட். இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணியிருந்தாரு. பார்த்ததுக்கப்புறம் டூட் என்ன ஐடி கார்டை காணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எந்த ஏஜ் குரூப்பாக தான் அவங்களோட டஃப் கொடுக்கக்கூடிய ஒருத்தர். டிரெக்டராக இருந்திருக்காரு, ஆக்டராக இருந்திருக்காரு, கலக்கியிருக்காரு சினிமா துறையை. இப்போ என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், யூடியூப்ல நீ எல்லாம் வீடியோ போடுவோம், நான் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய ஒருத்தர். நல்ல கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் டூட் மனோபாலா சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. என்றும் 16ஆவே இருக்கீங்க சார், அதான் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இப்போ நீங்க அவார்ட் பிரசன்ட் பண்ண போற ஒரு நபர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யங்கானவர், ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி. இவருக்கு வந்து ஒரு குட்டி கதையா சொல்றேன் சார். நான் ஒரு குழந்தை பிறக்குது, 6 மாசத்துல அந்த குழந்தையோட அம்மா இறந்துடுறாங்க. 1.5 வருஷம் ஆகுது, அந்த தந்தையும் இறந்துடுறாரு. தந்தையோட நண்பர் இந்த குழந்தைய பார்த்து பரிதாபப்பட்டு அநாத ஆசிரமத்தை போய் சேர்த்து விட்டுறாரு. அந்த குழந்தை 18 வயசு வரைக்கும் அந்த ஆசிரமத்துல வளர்ந்துகிட்டு இருக்கா. அங்க ஸ்பான்சர்ஷிப்போட பேசிஸ்ல BSc படிச்சு முடிச்சிடுறாரு. ஆனா 18 வயசுக்கு மேல அதுக்கு பிறகு நான் சொல்றேன். அதுக்கு பிறகு நான் சொல்லிட்டேன். சொல்லுங்க ஐயா. அதுக்கு பிறகு அவர் வந்து வெளியே வந்தாரு. வெளியே வந்து வேலை கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. அவர் பிச்சை எடுத்தாரு. பிச்சை எடுத்துட்டு சென்னைக்கு போய் ஏதான ஒரு தொழில் பண்ணணும்னு நினைச்சாரு. சென்னைக்கு வந்தாரு. சென்னைக்கு வந்த பிறகும் எதுவும் வழி தெரியல. திருப்பி அலங்காநல்லூர் போனாரு. அலங்காநல்லூர்ல டீ வித்தார். டீ பாக்ஸில் வச்சு எல்லாருக்கும் விற்று அதில் வர கொஞ்சம் கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து அந்த காசு மூலமாக பல பேருக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சு இப்போ அவரை சுற்றி பெரியங்கொண்ட கூட்டம் இருக்கு. அத்தனை பேரும் இவருன்னா ரொம்ப விருப்பப்படுறாங்க. அதுதான் உண்மை. கரெக்டா? அப்சல்யூட்லி சார். அதாவது ஒரு பால் போட்டாலே ஃபர்ஸ்ட் பால்லே ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிறீங்க பாருங்க. அதனாலதான் சார் தோனி மாதிரி நிக்கிறீங்க நீங்க. உண்மையிலேயே அந்த கதைக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல உட்கார்ந்துருக்கிற தமிழரசன். தமிழரசன், நீங்க ட்ரூலி ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். மனோபாலா சார், நான் ஒன்னே ஒன்று தான் இவரை பத்தி, இவரோட கதை எனக்கு வரும்போது நான் ஒன்னே ஒன்று தான் சொன்னேன். ஒரு நாளைக்கு 2000 சம்பாதிக்கிறாரா, நம்மளோட பேமெண்ட் அதிகமா இருக்கே அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் வார்த்தை நான் கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னேன், என்னங்க பண்றாரு இவ்வளோ அமௌண்ட் வந்து ஒன்று இல்லை இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்றாருன்னாரு. அதனால தான் கடவுள் அவங்களுக்கு நிறைய கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டோம். ஸோ இன்னும் பல மடங்கு உங்களுடைய வருமானம் பெருகும். அவரோட ஆசையை ஒரு டீ கடை வைக்கணும் அப்படின்றது தானே சார். இவர் ஒரு டீ கடை வச்சா கண்டிப்பாக அதுலேருந்து வர வருமானத்தில் எத்தனை குடும்பங்கள் நல்லா இருக்குன்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு. ஸோ ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ஈயோட அவர் கையில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறோம் சார். வாலி சார் சொல்லுவார், அதே மாதிரி இவரும் வந்து சொன்னார். அதாவது இறக்கதானே போகிறோம், இறக்கமாக இருக்கு. அந்த வார்த்தை அப்படி கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த வார்த்தை கிடைக்காது. அவ்வளோ பிரமாதமான வார்த்தை. அதே மாதிரி
வாலி சார் சொன்னதை அடக்கமாகும் வரை அடக்கமாக இரு அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஈக்குவலாக இந்த வார்த்தை இருந்ததுனால தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆனார். தம்பி, உங்களுடைய சேவை வந்து பொது சேவையாக இருக்கலாம், இவ்வளோ பேர் கவனத்தை நீங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக யூ ஆர் ஸ்பெஷல் டு எவ்ரிபடி. நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. உங்களுக்கு இந்த அவார்டை கொடுக்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கண்டிப்பாக இதுக்கான தகுதியான ஆளை நீங்கள் தேர்ந்தெடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. சூப்பர். The News 7 தமிழ் வழங்கும் கோவிட் சூப்பர் ஸ்டார் தி சோஷியல் ஒர்க்கர் அவார்ட் கோஸ் டு தமிழரசன். இந்த தருணத்தில் மனோபாலா சார் உங்களுடைய அன்பான கரங்களால் அந்த அவார்டை இந்த தமிழரசன் கொடுக்கணும்னு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் உங்களுக்கான ஒரு கிஃப்ட்னு வச்சுக்கோங்க, இல்லை இன்ஸ்பிரேஷனாக வைங்க, ஏதோ ஒன்று வைங்க. இது வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. இது ஒரு தூண்டுகோலாக இருக்கணும். மேற்கொண்டு இந்த மாதிரி விருதுகள் வாங்கி உங்கள் அறைகள் பின்னாடி இருக்கிற உங்கள் அறைகள் ஃபுல்லாக ரொம்பணும். அதுக்கான வந்து என்னுடைய வாழ்த்துகளும் ஆசைகளும் சொல்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. சூப்பர். ஸோ தமிழ், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்பட்றோம். அந்த விருது உங்களோட கைகளில் சீக்கிரம் வந்து சேர்ந்துடும். என்னைக்காவது ஒரு நாள், ஏன்னா நீங்கள் பீச்சில் படுத்திருந்திருக்கேன், படுக்க கூட இடம் இல்லை, எனக்கு வீடு இல்லாமல் இருந்திருக்கேன்னு இருக்கேன். நிறைய பேர் தன்னோட வாழ்வாதாரத்தை தினம் தொடர்றதுக்கு நிறைய பேர் நான் கையேந்திருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் கேட்டிருக்கோம். ஸோ அப்படி இருந்து என்னைக்காவது ஒரு நாள் நான் சாதிப்பேன், மக்கள் எல்லாரும் என்னை திரும்பி பார்ப்பாங்க, இப்படி டிவி, ரேடியோ, அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் என்னை கூப்பிடுவாங்க, என் கையில் ஒரு விருது இருக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் நினச்சிருக்கீங்களா நீங்கள்? இல்லைங்க சார், நான் ஒரு பொழுதும் நினச்சதில்லை. எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும், கமல்ஹாசன் ஆகணும், உலக நாயகன் ஆகணும் அப்படின்லாம் எனக்கு வந்து ஒரு நாள் இது கிடையாது. ஒரு அன்னை தெரசாம்மா, ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் அவங்கள போல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசுலேருந்தே முடிவு பண்ணி இன்றைக்கி வந்து நான் வந்து கையேந்தி, அதாவது என்னோடய சாப்பாட்டுக்கு நான் கையேந்தினால இன்னும் இது போன்ற எத்தனை குழந்தைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னால் நினைக்க முடியல. அந்த குழந்தைகள்லாம், அந்த முதியோர்களுக்கெல்லாம் நான் பக்கபலமாக இருப்பேன்னு சொல்லிட்டு தான் இந்த சேவையை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நான் தொடர்ந்து பண்ணுவேன். எனக்கு வந்து நிச்சயமாக தன்னம்பிக்கை விடாமுயற்சி இருக்குது. எனக்கு நிச்சயமாக இறைவன் வந்து வழிவிடுவார். நான் என்னோட லட்சியத்துக்கு கண்டிப்பாக போய் அடைவேன். கண்டிப்பாக உங்கள் லட்சியம் நிறைவேறணும் அப்படின்னு தான் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழரசன். தேங்க்யூ வெரி மச். மனோபாலா சார் சொல்லுங்க சார். அதாவது விருதை நோக்கி பயணப்படுறவங்க சில பேர், அதை நோக்கி பயணப்படுறவங்க சில பேர், ஆனால் தானாக விருது வந்து வாங்குறவங்க சில பேர் தான். அதுலேயும் ரொம்ப எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. அதில் இந்த பையன் ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்கார். ஏன்னா இந்த சின்ன வயசில் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிறத நினைப்பே பெரிய விஷயமா இருக்குது. சுற்றி எனக்கு யாரும் இல்லை, நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கல பாருங்க. அது எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும், எடுக்கிற ஊத்துல தான் சுரக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவர் கொடுக்கறது வந்து மிகப்பெரிய விஷயமா தான் எனக்கு படுது. கண்டிப்பாக அந்த பையனுக்கும் இந்த டோட்டல் ப்ரோக்ராமை அரேஞ்ச் பண்ண உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி. தேங்க்யூ. ஸோ அந்த விருதோடு சேர்த்து தமிழரசன் உங்களுக்கு வெள்ளனா வழங்கக்கூடிய ஒரு நல்ல கிஃப்ட் வச்சுரும் உங்களை வந்து சேரும். தொடர்ந்து நீங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும், உங்களோட சேவை தொடரணும்னு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மனோபாலா சார். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்ததுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி ஐயா. தேங்க்யூ சார். தேங்க்யூ விஜய். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பர்ஸ்டார் அவார்ட்ஸ் 2020 சல்யூட்டிங் ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோஸ். இந்த அமேசிங்கான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது, ஆனஸ்ட்லி விஜய், உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு 10 கிலோ குறைஞ்சிட்டீங்க இந்த என்டையர் லாக்டவுனில். இதுக்கு என்ன காரணம் விஜய்? என்ன பண்ண டயட்டா வேற லெவல் போ அப்படின்லாம் நான் எக்கச்சக்கமாக நான் பாராட்டிட்டு இருந்தேன். இல்லைக்கா, வீட்டு வேலை தான்க்கா எக்கச்சக்கமாக, பாத்திரம் தேய்க்கிறது, ஃபேனை துடைக்கிறது எல்லாமே நான் தான்க்கா பார்த்துக்கிட்டேன். ஃபிட்னஸ்ன்ற வேர்டே ரீடிஃபைன் பண்ணிட்டேன். மாற்றிட்டேக்கா. இப்போ டம்பிள்ஸ் நம்மளால அடிக்கடி ஜிம் போய் தூக்க முடியும், குடங்கிடம் தூக்குறது, அப்போ மேலே ஏறி ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணலாம், அப்போ ஒட்டரை அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபிட்னஸ் சீக்ரெட் ஜிம் அப்படியே வீடாக மாற்றிக்கிட்டோம். ஸோ அப்படி ட்ராவல் பண்ணோம் நம்ம. ஆனால் ஃபிட்னஸ்க்குனே நிறைய பேர் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த கேட்டகரிக்குள்ள ஃபிட்னஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள காலடி எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கு பிரசென்டா யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ்ல பயங்கர கான்ஷியஸாக இருக்க ஒருத்தர். கரெக்ட். என்ன மாதிரி பட் ஐ ஹேவ் டு டெஃபினெட்லி சே திஸ். ஒவ்வொரு நாளுமே அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக இவங்களை இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபிட்னஸ் இஸ் அ டெஃபினெட் ரிசல்ட். உங்களுக்கும் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறது பார்த்தாலே நமக்கு ஒரு 300-400 கேலரிஸ் கண்டிப்பாக குறைச்சிடும். அந்த அளவுக்கு அவங்க ஒர்க் அவுட் பண்ணாங்க. ட்ரூலி இன்ஸ்பைரிங்காக இருந்தது. We have with us பிக் பாஸ் ஃபேம் gorgeous சாக்ஷி அகர்வால். வணக்கம். ஹாய். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது. ஸோ லாக்டவுன் எப்படி ட்ரீட் பண்ணிச்சு உங்களை? எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 4 கிலோ கம்மியாக இருப்பீங்க. இந்த என்டையர் லாக்டவுன் நான் நினச்சேன் ஓகே 6 months 8 months கண்டிப்பாக ஆகும். ஸோ இந்த 6 months 8 months நம்மளுக்கு ஷூட்டிங் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ தட் இஸ் வை ஃபிட்னஸ் மேலே அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணேன். வண்டர்ஃபுல். இட்ஸ் ஸோ குட் டு ஹியர் தட். அண்ட் இன்னைக்கு அந்த மாதிரி தான் ஒரு ஃபிட்னஸ் சூப்பர் ஸ்டாருக்கு நம்மளுடைய டிஜிட்டல் அவார்ட்ஸில், நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸில் நீங்கள் அந்த ஃபிட்னஸ் சூப்பர் ஸ்டாருக்கான ஒரு அவார்ட் கொடுக்க போறீங்க. ஸோ ஆப்ட் டு ஹேவ் யூ சாக்ஷி. ஸோ இதில் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க, நீங்கள் யாரெல்லாம் ஓட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Superstar E Awards 2020.
fitness superstar. And the nominees are Rohini Manogar for fitness, Deepthi Akki for fitness, Shakti Shilpa for fitness. And the winner is மூணு நாமினிஸ் உள்ள என்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க மூணு பேரும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம்ல இருக்க ஃபாலோவர்ஸ் வந்து அவ்வளோ உங்களோட ஃபிட்னஸ் ரெஜிம்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்க மூணு பேருக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள். I'd like to say that I understand fitness is something we have to be very, very passionate about it. உங்களோட ப்ரொஃபைல்ஸ் நான் பார்த்தேன் and it's amazing to have so many women to inspire people and to believe that there's so much more that they can do with their life. So thank you all so much for doing that. Thank you. Super. So very, very happy. இதுல யாருக்கு அதிகப்படியான ஓட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்த்து வின்னர் யார் அப்படின்றத பார்க்கறதுக்கான டைம் இது. ஸோ சாக்ஷி நீங்க இப்போ வின்னர் அனௌன்ஸ்மெண்ட்கான டைம். சூப்பர் ஸ்டார் இ அவார்ட்ஸ் 2020ல ஃபிட்னஸ் கேட்டகரியில யார் அந்த வின்னர்னு சொல்லுங்க. So the fitness superstar for 2020 Superstar E Awards is Miss Rohini Manogar. Congratulations Rohini, congratulations. Thank you so much. சாக்ஷி இந்த மொமெண்ட்ல உங்க கையால அந்த விருதை நீங்க ரோஹிணிக்கு கொடுக்க போறீங்க. So Rohini, this is your award. உங்களுக்கே வெயிட்டா இருக்கா? இப்ப பாருங்க எவ்வளவு வெயிட்டான அவார்ட். Very heavy. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா அத்தனை பேர் உங்களுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த விருது சாக்ஷியோட கையிலேருந்து வாங்கியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஐ எம் ஃபீலிங் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஐம் ஷூர் இட்ஸ் தி சேம் ஃபார் தீப்தி அண்ட் இட்ஸ் ஆல்சோ தி சேம் ஃபார் சக்தி. லாக்டவுன்லேயும் நம்மளுக்கு டைமே இல்லை, ஃபுல் டைமும் கிளாஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் even in the lockdown. So for all of us, this entire community, this really means a lot because we've been working very hard. ஒரு நிமிஷமோ we didn't have a break. So அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் and I'm very, very grateful. Thank you. இது மட்டும் இல்லாமல் I think Rohini, what you've done fabulous-ஆ ஆல்மோஸ்ட் ஒரு 4 lakh rupees வந்து கலெக்ட் பண்ணி இந்த கோவிட் டைம்ல தேவையானவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ட்ரூலி அ கோவிட் வாரியர் இன் யுவர் ஓன் ட்ரூ டேர்ம்ஸ். அந்த ட்ராஃபி மட்டும் இல்லாமல் உங்களுக்காக வெலோனா ஹெல்த் கேர் வழங்கும் ஒரு அமேசிங்கான கிஃப்ட் வவுச்சரும் காத்துட்டு இருக்கு. This is going to reach out to you. Thank you. So well done Rohini. Thank you so much for being with us. Thank you to the other nominees for joining us. And Sakshi, thank you so much for being with us as well. Thank you so much. விஜய் வந்து உங்களுக்காக லாஸ்ட் 3 days யோசிச்சு ஒரு விஷயத்தை இறக்கிருக்கான். என்ன சொல்றா? எஸ், உங்களுக்காக மட்டுமே பயங்கரமான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நாங்கள் இப்போ எடுத்து வச்சிருக்கோம். அது இங்கே பின்னாடி ஸ்க்ரீனில் வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் அழகாக அதை ரீக்ரியேட் பண்ணணும். எப்படி உங்கள் ஃபோட்டோக்கு நீங்கள் பவுட் பண்ணுறீங்களோ, போஸ்ட் பண்ணுறீங்களோ, விதவிதமான எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி போஸ்ட் பண்ணோம். ஸோ இவர் வந்து பின்னாடி வரப்போகிற ஒரு டஃப்பான லெஜெண்டோட போஸ்ட். ஸோ அதை ரீக்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகே? Wow, okay. நம்ம லெஜெண்ட் கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் போஸ்ட். அட கடவுளே, அட கடவுளே, எப்படி இந்த சாக்ஷி எப்படி ஆக்கிட்டீங்க? ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது. Oh my god. ப்ரொடியூசர் ஒரு பெரிய பேமெண்ட் உங்க அக்கவுண்ட்ல போட்டார். அடுத்தது பாருங்க, போட்டது வந்து ராங் அக்கவுண்ட் சொல்லி திருப்பி வாங்கிட்டாங்க. Thank you. You guys are doing a great job. In the Madri, in the lockdown, I think this is the first time Circle PR is doing something like this Superstar E Awards and felicitate Pandringa, and you guys are making this come together and doing such a brilliant show. So thank you to you guys and thank you to Circle PR for doing this. Thank you so much. Take good care. Bye. விஜய் எங்கடா போயிட்டு வரும்போதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா வர அதுக்கு தான் போயிட்டு வரேன். போறேன், தலைவரை பார்த்துட்டு வரேன். தலைவரா? எஸ். என்னடா சொல்ற? தலைவர் நீங்க பார்க்கலையா? வாங்க நான் காட்டுறேன். என்ன சொல்றான் இவன்? என்ன விஜய், தலைவர் இருப்பாருன்னு சொன்ன காணோம்? கொஞ்சம் மேலே பாருங்கக்கா. இவர் தான் தலைவர் ஆஃப் ஃபேன்ஸ். ஹேவல் சூப்பர் ஸ்பீட் 400 நிமிஷத்துக்கு 400 தடவை சுத்தம். எந்த கிளைமேட்டா இருந்தாலும் செம்ம கூலா ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். பார்க்க மட்டும் இல்லக்கா,
பெர்ஃபார்மன்ஸும் தலைவர் மாதிரி தான். The Superstar Year Awards 2020ல அடுத்தபடியாக பார்க்க போகும் ஒரு அவார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இவங்க ஒரு கோவிட் சூப்பர் ஸ்டார் டவுட்டே கிடையாது. ஏன்னா இவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அன்பான ஒரு நர்ஸ். இவங்க வந்து நர்ஸாக வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறவங்களே கிடையாது. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அப்புறம் கண்டிப்பாக சொசைட்டிக்கு நம்ம இன்னுமே கான்ட்ரிபியூட் பண்ணணுமே அப்படின்னு நான் ஸ்டாப்பாக 24/7 ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நல்ல உள்ளம். இவங்க தான் நம்மளுடைய அடுத்த கோவிட் சூப்பர் ஸ்டார். இவங்களுடைய கதை உங்களுக்காக அழகான ஒரு ஏவியாக இதோ. பேறு காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு பெரு உதவியாக இருந்தவர், கொரோனாவில் குடும்ப வருமானமின்றி தவித்த ஏழை குடும்ப பெண்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களை வழங்கியவர், வெள்ளானூர் கிராமப்புற பெண்களுக்கு சேவை செய்யும் செவிலியர் ஜெயலட்சுமி அவர்களுக்கு கோவிட் சூப்பர் ஸ்டார் என்ற விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது சூப்பர் ஸ்டார் இ அவார்ட்ஸ் 2020. தாயாக போறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பயம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, we are there to take care of you அப்படின்னு ஒரு ரீஅஷூரிங் ஃபேக்டராக இருந்த நர்ஸ் ஜெயலட்சுமி அம்மா நம்ம கூட இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வணக்கம். எப்படிமா இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன் மேடம். இப்போ நீங்கள் எத்தனை கர்ப்பிணி பெண்களை வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க, சேஃபாக பார்த்துருக்கீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இந்த லாக்டவுன் டைமில்? ஃபர்ஸ்ட் லாக்டவுனில் வந்து இனிஷியேட் எடுக்கும் பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஒவ்வொன்றும் ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு வெளியே போக முடியாமல் சூழ்நிலை. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மாசமா இருக்கிற பிள்ளைங்களை, கர்ப்பிணி பெண்கள் ஆரம்பத்துல இருந்து ப்ளஸ் பால் கொடுக்குற தாய்மொழி ஆஃப்டர் டெலிவரி இந்த மாதிரி இருக்கிற மதர்ஸ்க்கு வந்து நம்ம இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குங்க நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன். ஸோ அவர் உடனே அதை கேட்டுட்டு சரி யோசிச்சு டிசைட் பண்ணிட்டு சரி பண்ணலாம், நம்மளால முடிஞ்சதை செய்யலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கதை, ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா நீங்க சொல்லியிருக்கீங்க. ட்ரூலி a very inspiring woman சந்திச்ச மகிழ்ச்சி எங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எஸ், ஸோ உங்களுக்கு வந்து ஒரு விருது எங்கள் சார்பாக சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். அந்த விருது கொடுக்க போறவரும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நபர், எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு நபர். அண்ட் ஆஃப் கோர்ஸ் அவருடைய பேச்சு வந்து ஒவ்வொரு முறையும் தமிழுக்கு அழகு சேர்க்கும் அப்படின்னு தான் சொல்லணும். லெட்ஸ் வெல்கம் ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடித்த ஸ்னேகன் அவர்கள். வணக்கம் ஸ்னேகன் சார். எல்லாருக்கும் வணக்கம். வெரி வெரி வார்ம் வெல்கம் ஸ்னேகன் சார். சூப்பர் ஸ்டார் இ அவார்ட்ஸ் 2020க்கு நீங்க வந்து இன்னைக்கு இந்த அவார்ட் கொடுக்க அக்செப்ட் பண்ணதுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நர்ஸ் ஜெயலட்சுமி மேம் நம்ம கூட இருக்காங்க as the winner. அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள் சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கொரோனா வந்து நிறைய விஷயங்களை நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நர்ஸாக அவங்களுடைய தொழில் இருந்தாலும் அந்த பணியையும் அங்கே செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு உணவளித்து நாங்கள் இருக்கிறோம் நம்பிக்கை. இந்த அடிக்கு உலக அரங்கத்தில் இந்த நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் கண்டம் தாண்டி இருந்தவனுக்கும் கூட நல்லா இருக்கியா, உனக்கு ஒன்றும் ஆகாது, பத்திரமாயிரு, இப்படி சொல்லுகிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் மிகச்சிறந்த மருத்துவமாக இருந்தது. அந்த மருத்துவத்தை வாயளவில் செய்யாமல் தன்னுடைய செயல்களாலும் இன்றைக்கு செய்து ஒரு நம்மளை ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் இருந்து இன்னைக்கு இந்த விருதை பெற அன்பு சகோதரி ஜெயலட்சுமி அவர்களுக்குத்தான் நாங்கள் வந்து நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே உங்கள் சேவை தொடரட்டும், உங்களுடைய அன்பு எப்போதும் இந்த தலைமுறைகளுக்கு கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். சரி, அப்படியே இந்த ஒரு அழகான ஒரு வார்த்தைகளோட உங்கள் கையால் அந்த விருதியை அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ சார். ஜெயலட்சுமி மேம், உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இந்த விருது ஸ்னேகன் சார் கையால வாங்கியிருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதுவும் ஸ்னேகன் சார் கையில மிக்க மகிழ்ச்சியா இருக்கு மேடம். தேங்க்யூ சார். நன்றி அம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஸ்னேகன் சார், இப்போ உங்களோட ஒரு 2 மினிட்ஸ் தேவை சார். ஒரு சின்ன கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். தாராளமாக கேளுங்க. சாதாரண ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு அடைமொழி ஒரு பட்ட பேர் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஸோ இப்போ வரப்போகிற பிரபலங்கள் அவங்களுக்குன்னு ஒரு அடைமொழி இருக்குது, ஒரு பட்ட பேர் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஸ்னேகன் சார் அவங்களுக்கு என்ன பேர் கொடுப்பார்? ஆல்ரெடி இருக்க பேர் இல்லாமல் வேற ஒரு பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பார்? ஆனால் என்னை எப்படியும் வந்து 7.5 இழுத்து விடாமல் இருக்க மாட்டீங்க போல இருக்கேன். அதனால் மட்டும்தான் சார் முடியும். அதனால் நான் ஆரம்பமே வெயிட்டாக இருக்கு. மௌன மன்னன். இப்போ நீங்க சிரிச்சீங்களே, அந்த சிரிப்பை கண்டினியூ பண்ணா இவர் வருவார். வீரவேங்கை. வீரவேங்கை. ஏன் சார் சிரிக்கிறீங்க சொல்லிட்டு? நீங்களே மாட்டி விட்டுறீங்க போல இருக்கு. ஆன்மீக அழகு. ஆன்மீக அழகு. அழகு. ஆஹா, ஆன்மீக அழகு. ஆஹா, சரி, நம்ம ஷோ பார்க்க மாட்டாரு. சைலண்ட் கில்லர். ஃபைனலி காமிச்சிடலாமா? நீங்க என் நான் தேவதை. அடடடடா, சூப்பர்.
கண்டிப்பா சார், உங்ககிட்ட நாங்க நிறைய கத்துக்கணும். இதே மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் எங்களை இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கணும். எங்களோட சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ்க்கு வந்து நீங்க இந்த அழகான விருதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் தான் நன்றி சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா தூரத்தில் இருந்தாலும் இன்னும் ஊடகங்கள் தான் மக்களிடையுமே மிகப்பெரிய பாலமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மக்களை இணைப்பது மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த மனிதர்களை அடையாளம் காட்டுகிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை பார்க்குறேன். இந்த விழாவுக்கு என்னை அழைத்ததற்காக நான் தான் உங்களுக்கு நிறைய நன்றி பட்டிருக்கிறேன். தொடர்ந்து நம்ம பயணிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஹேவல்ஸ் ஃபேன்ஸ் தலைவர் வந்துட்டாரு. சூப்பர் ஸ்டார் அவார்ட் 2020 சல்யூட்டிங் ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோஸ். Powered by Nimal Flow Cleaner, Indica Easy Shampoo Hair Color, Havells MCB and RCCB ஷாக்குக்கான vaccination. In association with Chennai Race Bank Coaching Institute for Banking and Government Jobs and Amantanjan Roll-On for Headaches on the Go. Havells fans தலைவர் வந்துட்டாரு வழங்கும் ஆக்டிங் சூப்பர் ஸ்டார். அது என்ன ஆக்டிங் சூப்பர் ஸ்டார்னா, நடிக்கிற மாதிரி தெரியல, அப்படி நடிக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம பார்த்த உடனே பாராட்டுவோம் கண்டிப்பா. ஆனால் இந்த பையனுக்கு இவ்வளோ நடிப்பு வருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். இந்த பொண்ணு தாங்க நல்லா நடிக்குது அப்படின்னு பல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நம்ம நாமினிஸை இறக்கிருக்கோம். இந்த நாமினிஸை பார்த்தோன்னா மக்கள்லாம் வேற லெவல் நாமினிஸுங்க. இவங்க எப்படி ஓட் போட்டிருக்க மட்டும் பாருங்க அப்படின்ற அளவுக்கு இப்போ நீங்கள் நாமினிஸ் யாருன்னு பார்க்க போறீங்க. எஸ், திஸ் இஸ் த ஹேவல்ஸ் ஃபேன்ஸ் தலைவர் வந்துட்டாரு வழங்கும் ஆக்டிங் சூப்பர் ஸ்டார். த நாமினிஸா Superstar E-Awards 2020. Havells fans தலைவர் வந்துட்டாரு வழங்கும் ஆக்டிங் சூப்பர் ஸ்டார் and the nominees are நரிக்கூட்டம் crew for நரிக்கூட்டம், பூர்ணிமா ரவி for அராத்தி, விஜய் for எருமசாணி, ஸ்ரீராம் for mic set and the winner is This award is especially for the acting superstar. இந்த ஆக்டிங் சூப்பர் ஸ்டார்னு உடனே ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா இப்போ உட்கார்ந்து இருக்கிறதே வந்து ஃபுல் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை சமத்தும் கிடையாது, இவ்வளோ நல்லவங்களும் கிடையாது. ஆனால் வந்ததுலேருந்து எங்களை மாதிரி நல்லவங்க இந்த உலகத்திலேயே கிடையாதுன்ற மாதிரி. அதுவும் ஒருத்தர் பாருங்க, இப்போ நெய்ஸ் எல்லாம் கிடைக்கிறத பார்த்தா, தம்பி வாங்க வாங்க மைக் செட் ஸ்ரீராம், வணக்கம் and a very warm welcome. Congratulations on being the nominee here. உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ப்ரோ. நாமினேட் ஆனதே வந்துட்டு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. வின் பண்ணுறதுல செகண்டரி, பட் இந்த லாக்டவுனில் வந்துட்டு நம்மளோட ஒரு விஷயம் நம்ம வீடியோ பண்ணி வீட்டிலே இருக்கவங்க சந்தோஷப்படுத்துறோம் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான் நமக்கு. சூப்பர் சூப்பர் ஸ்ரீராம், எப்படி ஃப்ளோல அடிக்கிறீங்க, வேற லெவல் தம்பி நீங்க, சூப்பர். அடுத்தது இப்ப அராத்தி எப்படி பேசுறாங்க மட்டும் பாருங்க. அராத்தி வந்து ஆங்கர் எல்லாம் இருந்திருக்காங்க. அராத்தி, ஹவுஸ் தி ஃபீலிங் இன் தி மைண்ட்? It's very happy, very very happy. I am flying in the sky. Very very happy da நாங்களும் that you are flying in the high sky da. அராத்தி, நீங்க வந்து நாமினேட் ஆகி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல உட்காந்துருக்கீங்க. நீங்க வந்து இந்த வீடியோ கால் பேசுவாங்களா பாய் ஃப்ரெண்டுக்கு, அம்மாவுக்கு தெரியாம அது மாதிரி பரபரப்பா பாதி நேரம் யார் வரான்னு பின்னாடியே பார்த்துட்டு இருக்கு. என்ன ஆச்சு உங்களுக்கு? வந்துட்டாயா ஒருத்தனா? ஐயோ, நல்ல வீடா இருக்க. இந்த ஒரு மனசு யாருக்குமே வராது. கஷ்டப்படுற எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு அரவணைப்பு கொடுத்துருக்கீங்க இந்த லாக்டவுன் டைம்ல. பட் எனிவே வெரி வெரி ஹாப்பி அக்கா. நல்ல விதத்துல சொன்னக்கா. ஓகே வராத்தி, எப்படி தம்பி கரெக்டா நியாயமா தானே சொன்னா? யாரு கது திறந்தா யாரும் உள்ள வராங்க, கேமரா செட் பண்றாங்க நீ சொன்னா ஊரே தான் கேட்கும். இந்த புள்ள டீசெண்டா கேட்டுட்டு பாரு. ஆனா எதுவுமே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனே இருக்கிறதுனால ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம்டா. அண்ட் இப்ப பாருங்க, ஒருத்தர்ல 2 பேர்ல 4 பேர் ஒன்னா உட்காந்து எங்களை நாமினேட் பண்ணிருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. நரிக்கூட்டம் டீம் 4 பேருமே சொல்லுங்க, மனசுல இருக்கிறதும் சொல்லுங்க, வாயில வரதும் சொல்லுங்க. பட் ஓவரால் நாமினேட் ஆயிருக்கீங்கன்றது எவ்வளவு சந்தோஷம். இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி நாமினேட் ஆயிருக்கோம் இந்த மாதிரி ஒரு அவார்டுக்கு. இது ரொம்ப பெரிய எக்ஸைட்டடாக இருந்துச்சு. Thank you so much. Havells fans தலைவர் வந்துட்டாரு வழங்கும் ஆக்டிங் சூப்பர் ஸ்டார். ஸோ இந்த கேட்டகரியில நாமினேஷன்ஸ்லாம் இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. யார் வின் பண்ண போறா அப்படின்னு நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, அவார்டு கொடுக்க போறவர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர். நடிப்பு அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா, இவர் கொடுத்தா கரெக்டா இருக்கும்பா அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. எல்லாராலையும் ரசிக்கக்கூடிய ஒருத்தருக்கா, ரொம்ப ரொம்ப ரசிப்போம் இவர் பக்கத்துல யாருன்னா போனா, ஏன் அங்க தள்ளி நிக்கிறேன், இங்க வா பக்கத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிப்பாரு. அதுவே ஒரு செம பாசிட்டிவிட்டி கொடுக்கும். ஸோ ஆக்டிங்ல கலக்கிட்டு இருக்க, பல மொழிகளில் காலடி எடுத்து வச்சு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க, சின்ன ஸ்கிரீனா இருந்தாலும் சரி, அதில் நம்ம சின்ன ரோல் வந்தாலும் சரி, அதில் எப்படி நடிக்கிறோன்றதாப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் மாறி இருக்க மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களை இந்த இடத்துல கைத்தட்டி வரவேற்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எங்களுக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைனா, இப்போ கவர்மெண்ட்ல வந்து ஷூட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் பதில் சொன்னது நீங்க தான். ரெடி டு ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது நீங்க தான். அதுக்காக வெயிட் பண்றேன்னு சொன்னீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, தொழிலாளர் மேல இருக்க அக்கறையா இல்ல தொழில் மேல இருக்க பக்தியா? தொழில் தான் எல்லாருக்கும் முக்கியமானது.
வேலை தானே கடவுள், வேலை தான் அறிவு தான். ஸோ அதனால் தொழில் தான் முக்கியம். சூப்பர் ஐயா, சூப்பர். இந்த தொழில் மேல் இருக்கும் பக்தினால் திருப்பியும் ஷூட்டிங் ரெஸ்யூம் ஆக போகுது. சோ எக்ஸைட்டடாக இருக்கும். இந்த தருணத்துல நம்மளுடைய ஆக்டிங் சூப்பர் ஸ்டார்ஸ்க்கான நாமினிஸ் இங்க இருக்காங்க. மைக் செட், ஸ்ரீராம், அராத்தி மற்றும் நரிக்கூட்டம். நீங்க விஜய் சேதுபதி அவர்கள் கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பேசலாம். திஸ் மொமெண்ட் இஸ் யோர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த அவர் பேர் மைக் செட், யார் ஒயிட் ஷர்ட் போட்டுக்கல, உங்கள் பேர் உங்களது ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கும். நரிக்கூட்டம் உங்களது நான் பார்த்துருக்கேன். கெட்டப் செம்மண்ண, கெட்டப் செம்ம. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் உங்களது பார்த்தேன், எனக்கு காமிச்சாங்க. நான் உங்களை பூர்ணிமா ரவி நான் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி, நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு அதை கேட்கணும்னு சொல்லுங்கள். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீராம், ஏதாவது கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எனக்கு தெரியுது உங்க சேர்ல உட்காந்தே ஹார்ட் பீட் எனக்கு இங்க கேக்குது. கடக் 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 கடக்குது. என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. வந்துட்டு நீங்க பார்த்தேன்னு சொன்னதே வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறது கூட வார்த்தை வரல. ஹார்ட் பீட் தான் எனக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம நினைச்ச ஒரு விஷயம் அடையிறதுக்காக நம்ம எவ்வளோ பொறுமையா இருக்கிறோம், எவ்வளோ அழகாக செய்கிறோன்றது வந்துட்டு ரொம்ப உங்ககிட்ட நான் ரொம்ப இன்ஸ்பயரான விஷயம் உங்களுக்கு. அதுனா நீங்கள் எப்படி இவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்றது தான் என்னோடய கேள்வி. நான் உங்ககிட்ட நான் கேட்க வந்தது. தொடர்ந்து யாராவது உங்களை செமையாக அடித்தா பொறுமையாகிடுவீங்க, அப்படி தான் நினைக்கிறது. அதனால் நீங்கள் என்னவா இருக்கீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை வளைச்சி நிமித்தி எடுத்து வந்து நினைக்கிற வாழ்க்கை. அப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல விரும்புறது, நீங்கள் சின்ன சின்ன ஐடியா வச்சு ரொம்ப அழகாக ஒரு கான்செப்ட் பிடிக்கிறீங்க, அது சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. அந்த ரீசெண்டாக டான்ஸ்லாம் ஆடி வீடியோ விட்டீங்க வேறு, அந்த பார்த்தேன். ரொம்ப நல்லா டான்ஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வாழ்க்கை அது எப்பவுமே ஒரு சின்ன ஐடியாஸில் சிம்பிளான ஐடியாவை எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறது தான். நீங்கள் எல்லாருமே அதில் பெரிய ஆள் நினைக்கிறேன். சிம்பிளான ஐடியா எடுத்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. உண்மையாகவே எனக்கு 2 குழந்தைங்க. என் பையன் +1 படிக்கிறான், என் பொண்ணு வந்து 8 படிக்கிறான். மோஸ்ட்லி இந்த வீடியோஸ் தான் பார்ப்பான். அதான் உங்களோடது, நீங்கள் பண்ணுறது, அப்புறம் இந்த ஹாஸ்டல் அலப்பறைகள், அப்புறம் அந்த ப்ராங்க் வீடியோ, இவங்களோட ஃபேன்ஸ், உங்கள் எல்லாருடைய ஃபேன்ஸ் நிறைய அதை ரிப்பீட்டாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ திரைப்படத்துக்கு ஈக்குவலாக இன்னும் கேட்டால் அதோட நல்லாவே ரொம்ப சிம்பிளான ஐடியாஸை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப கனெக்டடாக நீங்கள் எல்லாருமே பண்ணுறீங்க. இன்னும் கேட்டால் உங்களோட சில ஐடியாஸ்லாம் பயமுறுத்தும், டே நம்ம மண்டலம் அப்படி வேலை செய்யலன்னு தோணும். நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இவங்க எல்லாருமே யூடியூப் அப்படின்ற தளத்திலிருந்து இப்போ சினிமாக்குள்ளே வராங்கன்னா எல்லாருமே இங்கே இருக்கவங்க படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சினிமாவுக்கு அவங்களோட என்ட்ரி வந்து ரொம்ப புதுசு. ஸோ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு புஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, இங்கேருந்து வரும்போது சினிமாக்குன்னு வேறு ஒன்று இருக்கிற மாதிரி சொல்லித்தர ட்ரை பண்ணுவானுங்க. அப்படி அவன் சொன்னாலும் நம்பாதீங்க. பொதுவாக இருக்கிறது அறிவு மட்டும்தான். ஸோ இங்கே இருக்கிற உங்கள் ஐடியாஸ் ஆடியன்ஸை தொடுதுன்னா சினிமாவுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுற ஐடியாஸும் ஆடியன்ஸ் தொடும். ஏன்னா நீங்கள் அந்த கேல்குலேஷன் தான் எல்லோரும் வேலை பார்க்குறீங்க. ஸோ அறிவு தான் இங்கே பொதுவாக இருக்குது. உங்களுக்கு வர கமெண்ட்ஸு, ஆடியன்ஸ் சொல்கிறது, வெளியே வர ரெஸ்பான்ஸு, இதுக்கு ரியாக்ட் பண்ணி அடுத்தடுத்து உங்களை மாற்றிக்கிட்டு நீங்களே உங்கள் ரொம்ப அழகாக வளர்த்துட்டு வரீங்க. இதுதான் உங்களோட ப்ராக்டிஸு. இந்த ப்ராக்டிஸை எப்பவுமே விட்டுறாதீங்க. சினிமாவுக்கு தனி மொழிலாம் ஒன்றும் கிடையாது. மொத்தமாக சேர்த்து மக்களை மகிழ்விக்கிறது தான், மக்கள் மனசில் இடம் பிடிக்க தான் நம்மளோட வேலை. அதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். அந்த முயற்சியில் ஏற்கனவே நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் வரும்போது இந்த தொழில் சேர்ந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த அறிவு போதுமானது, அதை வளர்த்துக்கோங்க. நல்லா நரிக்கூட்டம், ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? ஆனால் இல்லை, நான் ஆல்ரெடி உங்களை பார்த்துருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை ஆஃபீஸில் பார்த்து நீங்கள் என்னை கிஸ் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இதெல்லாம் இருக்குது. எனக்கு உங்கள் மூஞ்சி தெரிஞ்ச மாதிரி இருந்தது. மோஸ்ட்லி நிறைய பேர் மூஞ்சி தெரிஞ்ச மாதிரி இருக்கா, சொன்னால் ட்ராமா இருக்கும் சொல்லி நானும் சொல்ல. நல்லா வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். பூர்ணிமா ரவி, எங்களை மாதிரி இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். பிகாஸ் நோ மேட்டர் வாட் அந்த ரோல் எப்படி இருந்தாலுமே சரி நம்ம பண்ணுறதுல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் நீங்கள் உங்களை நான் வந்து இப்படி மீட் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. ஸோ அந்த மொமெண்ட் வந்தாச்சு சார். சூப்பர் ஸ்டார் இ அவார்ட்ஸ் 2020ல இந்த ஆக்டிங் சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்றத நீங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ வித் கவுண்ட் டவுன் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2 and 1. மைக் செட் ஸ்ரீராம், வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். மற்ற எல்லாரும் என் ஆஃபீஸ்க்கு வாங்க, நான் உங்களுக்கு விருது இது தராட்டி நான் தரேன் உங்களுக்கு விருது. நீங்கள் எல்லாம் வாங்க, நான் உங்களுக்கு விருது தரேன். இவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதோட நல்லாவே விருது நான் தரேன். நீங்கள் வாங்க ஆஃபீஸ். ஒரு விஷயத்த நான் இங்கே சொல்லணும்னு கொஞ்சம் ஆசைப்படுறேன். நான் சொல்லலாமா? சொல்லுங்கள் சார். கரெக்டாக ஒரு 5 இயர்ஸ் இருக்குன்னா நீங்கள் நானும் ரவுடி தான் படம் வந்து பாண்டிச்சேரி ஷூட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போது
அப்போ பீச்சில் வந்துட்டு நீங்கள் சாங் எடுத்துகிட்டு இருந்தீங்க. அப்போ வந்துட்டு நான் நிறைய பேர் வந்துட்டு உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லி நிறைய பேர் கேட்டேன். யாருமே விடலை உங்கள்கிட்ட ஆக்சுவலாக. அப்போ இல்லை சார் பிஸியாக இருக்காங்க, சார் பிஸியாக இருக்காங்க, விட உள்ள விட முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக வந்து உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளாக நானும் தொடர்ந்து அந்த ஷூட்டிங், ஏன்னா ஃபுல்லாக ஒரு 1 month ஃபுல்லாக அங்கே தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிருந்தீங்க. ஒரு 3 நாள் நான் பயங்கரமாக ட்ரை பண்ண உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் விடவே இல்லை. சரி, அப்போ 3ஆவது நாள் ஈவினிங் தான் வந்துட்டு ஒரு வைராக்கியத்தோட சரி என்னைக்காவது அண்ணனே நம்மளை வந்துட்டு என்னைக்காவது நம்ம பேர் ரெகனைஸ் பண்ணிட்டு என்னைக்காவது ஓரளவுக்கு வர அளவுக்கு நமக்கு ஒரு நாள் வருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜஸ்ட் வாக் அவுட் பண்ணேன். அப்படி ஒரு வைராக்கியத்தோட அங்கேருந்து வந்து அடுத்த நாளில் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரல. ஸோ அந்த வைராக்கி இன்னைக்கு ஜெயிச்சிருச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு இப்போ வருது. அது உங்கள் கையால் அப்படின்னா ப்ளீஸ் வாங்க ஸ்ரீராம். ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி நடந்தது என்னென்னா, நான் எடுத்துருவேன் வழக்கமாக எல்லா ஷூட்லையும் எடுத்துருப்பேன். அன்றைக்கி அவங்க 9 இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், நிறையா ஃபேன்ஸு. என்னால் அவங்களுக்கு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போது நம்ம வேலை செய்கிறோன்னு சொல்லிட்டு அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி நிப்பாட்டு. மோஸ்ட்லி என் ஷூட்டில் நான் எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்துருவேன். பட் நம்மளால் இன்னொரு தொந்தரவுனா அதை செய்யக்கூடாதுல்ல, அதனால் அதை அதனால் அதை முக்கியமாக ஸ்டாப் பண்ணிப்போம். இருந்தாலும் சாரி. நீங்களும் தயவு செஞ்சு வாங்க, நம்ம எல்லாம் சந்திப்போம். ஆஃபீஸ்க்கு வாங்க, ப்ளீஸ் கம் ஆஃபீஸ். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் ஓன வாழ்த்துக்கள். இதான் வந்து இப்போ நல்ல கனமாக இருக்குது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இதான் உங்களோட விருது. இந்த விருதை போல் நம்ம மட்டும் கை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துப்போம். வாங்க ஸ்ரீராம். கண்டிப்பாக. நான் வெயிட்டிங் டு see you. ஓகே, நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே இங்கே வந்துடும்ண்ணா. அப்படி வருமா? ஓகே ஓகே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். Congratulations ஸ்ரீராம். Thank you so much. இவ்வளோ அழகான ஒரு வைராகியம். இன்னைக்கு அவர் சாரே உங்களை இன்வைட் பண்றாரு ஆஃபீஸ்க்கு, வாங்க லெட்ஸ் டு பிக்சர் டுகெதர். நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஸ்ரீராம். ஓகே, ஆனால் ஆன்லைனில் கொடுத்து ஆன்லைன்லேயே வாங்க முடியுதுன்னா அது ரொம்ப நல்லா இருக்குது. லைஃப் அப்படியே குவாரண்டைன் லைஃப்னா இதான் போல இருக்கு. கடைசியில் லவ்வையும் இப்போ தான் டெலிவரி பண்ணணும் போல இருக்கு. ஐ லவ் யூ ஸ்ரீராம். ஐ லவ் யூ. தேங்க்யூ. ஸ்ரீராம், இப்போ எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் ஃபேமஸாக இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பயங்கர ஃபேமஸாக இருக்கீங்க. உங்களுக்கு 2 லட்சம் ஓட்டுகள், அவ்வளோ பேர் உங்களை ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. உண்மையாலுமே 2 லட்சம் ஓட்ஸ் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட் இது. ஸோ நீங்கள் அண்ணன்ட்ட சொல்லும் போது எனக்கு ஒன்று தான் ஃபீல் ஆச்சு. அன்றைக்கி ஃபோட்டோ எடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணீங்க. அது கூட நல்லதுக்கு தான் நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி அண்ணனே வாங்க ஸ்ரீராம் கூப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி தொடர்ந்து கலக்கிட்டே இருக்கணும். நரிக்கூட்டம், பூர்ணிமா, ஸ்ரீராம், நான் 3 பேருக்கு சும்மா ஷோக்காக சொல்ல. ப்ளீஸ் கம். நான் ஒரு 8th 9th வரைக்கும் இருப்பேன் ஆஃபீஸில். ஒருவேளை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க. லேட் நான் ஷூட்டுக்கு அவுட் போகிறேன். ப்ளீஸ் கம். வாங்க ப்ளீஸ். ஓகே டன். விஜய் சேதுபதி சார், இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் உங்க கூட எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அவங்களாம் ஆஃபீஸ் வந்துருவாங்க, நாங்கள் இங்கேயே ஆஃபீஸ் நடத்திக்கிறோம். இன்னொரு 5 minutes உங்க கூட வேணும் ப்ளீஸ். உங்கள் டைமிங் அற்புதம். வாங்க ரெடி. தேங்க்யூ. ஆல்ரைட், இந்த தருணத்தில் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் வந்திருக்கு சார். இந்த சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் 2020 போஸ்ட் லாக்டவுன் உங்களை சந்திக்கிறதுல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணமாக மாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட். அந்த கிஃப்ட் உங்கள் கையில் நாங்கள் கொடுக்க போகிறோம். கேன் வி ஹேவ் தட் கிஃப்ட் ப்ளீஸ்? வந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணுங்க சார். இப்போ அற்புதம். இது உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு போட்டோன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதை பத்தி சொல்லுங்க. இது வந்து தர்மபுரி படத்துக்காக போட்ட கெட்டப்பு. ஐ திங்க் ஷாஜகானை போட்ட கெட்டப்புன்னு நினைக்கிறேன். எங்கள் டைரக்டர் எப்பவுமே ஒன்று சொல்லிட்டே இருப்பார், நீ ஒரு அரசண்டா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். இந்த கெட்டப் போட்டு வந்து அவர் தான் ரொம்ப ரசித்தார். என்னோட ரொம்ப அன்புக்குரிய மனுஷன். ரொம்ப நன்றி. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ரொம்ப அன்புக்குரியவர்னு. ரொம்ப அன்பாக இருக்க ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் நேரில் சொல்ல முடியாது. இப்போ நம்ம அம்மா அப்பாவை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது அவங்கக்கிட்ட போய் சொல்ல மாட்டோம். லவ் யூ அப்படிலாம் சொல்ல மாட்டோம். பின்னாடி சொல்லுவோம், அந்த ஆள் மாதிரி வருமாடா. நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க, அந்த மனுஷன் வேறு லெவலில் தம்பி அப்படின்னு சொல்லுவீங்க அப்பா பேசும்போது. ஸோ அப்படி உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்க ஒருத்தர் உங்ககிட்ட நேரில் சொல்ல முடியாததை வேறு யார்ட்டையும் சொல்ல முடியாமல் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சு ஒரு லெட்டராக எழுதியிருக்காங்கன்னு. அந்த லெட்டரை வந்து 6 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தன்னோட மனம்லேருந்து ஒவ்வொரு வார்த்தையாக எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரை நீங்கள் எங்களுக்காக படிக்கணும்னா படிச்சுட்டு
முதல்ல இந்த லெட்டருக்கு ரொம்ப நன்றி. இது 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 வந்து ரொம்ப இந்த லெட்டர் தொடங்குறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்னென்னா வந்து நெஞ்சம் நிறைந்த செய்து அப்படிங்கிற வார்த்தை தொடங்குறது வந்து அவர் மனசு ஃபுல்லாக நான் இருக்கிறேன்னு அர்த்தம். நெஞ்சம் என் மனசு ஃபுல்லாக இருக்கிறேன்னு ஒன்று இருக்குது, என் மனசு நிறைய இருக்கிறேன்னு ஒன்று இருக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. குடம் நிறைய தண்ணி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, மனது முழுக்க அன்புன்ற மாதிரி தான் அது. கடல் முழுக்க தண்ணின்ற மாதிரி, வானம் முழுக்க நட்சத்திரன்ற மாதிரி நெஞ்சம் நிறைந்த சேது. வாழ்த்துக்கள் எடுத்துன்னு முடியும் போது தான் சொல்லுவாங்க, தொடக்கமே வாழ்த்துக்கள் சொல்லி தொடங்குறாரு. அப்புறம் 30/8/2020 30/8 வந்து என் மருமகள் பிறந்தநாள். அவள் பேர் இனியவள், என் தங்கச்சியோட குழந்தை, அவள் பிறந்தநாள். நான் தான் அவளுக்கு பேர் வச்சேன். இனியான்னு இருந்ததை இனியவள்னு நான் வச்சேன். ஸோ என் மருமகள் வந்து ரொம்ப க்ளோஸ். இது கடைசியில் ரொம்ப அழகாக முடிச்சிருக்கு, அதை மட்டும் நான் படிக்கிறேன். உன்னை பற்றி நான் எழுதி கொண்டே செல்வது கடிதத்திற்குள் அடங்காது, காப்பியத்தின் நீளமும் போதாது, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆனால் இந்த கடிதத்திற்குள் போதாது முடிக்கும் தாள் அப்படின்னு ரொம்ப அற்புதமானது. சீனிவாசன் சார் வந்து நான் ஒரு நாள் அவரை பற்றி சொல்ல வந்தேன். ஒரு நாள் வந்து தென்பேர் பொருள் காட்டு முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அவர் பெட்ரூமில் 2 பேர் உட்காந்து பேசிட்டும்போது செல்ஃபோன் ஏதோ பேப்பர்லாம் தூக்கி போட்டுட்டு இருந்தார். அப்போது நம்ம ஒரு வேண்டாம் பேப்பர் தூக்கி போடுவோம் இல்லையா, அது தூக்கி போடுறது கூட படித்து தான் தூக்கி போட்டார். அவர் படிக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிப்பார். தமிழில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்கிறோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மனசில் இறங்கிடும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்குதோ அது அவ்வளோ சிம்பிளாக அவங்க சொல்லுவார். இப்போ ஒரு 6 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை படித்து முடிச்சு 4 வார்த்தையில் சொல்லணும் அவரால் முடியும். 4 வார்த்தையை 400 வார்த்தையாக பேசுங்கன்னு சொன்னாலும் அவரால் முடியும். அவரோட தமிழ் ரொம்ப ஆழமானது, ரொம்ப அழகானது. அவர் பேசினார்னா கேட்டுக்கிட்டே இருக்கும். எங்கெங்கே போவார், மகாபாரதம் எடுப்பார், ராமாயணம் எடுப்பார், பைபிள் போவார், குரானில் கை வைப்பார், கவியரசு வைரமுத்து அவர்களோட பாடல்லேருந்து எடுத்து பேசுவார், இல்லை கலைஞர் அவர்களோட வரிகள்லேருந்து எடுத்து பேசுவார், தொல்காப்பியத்துலேருந்து பேசுவார், ஏதோ ஒரு இடத்துல தொட்டுக்கிட்டே திருக்குறள் எடுத்து பேசுவார். அவ்வளோ அறிவு, அவ்வளோ ஞானம், அவ்வளோ நேர்மை அவருடைய எழுத்தில் இருக்கும். எங்கள் அப்பன் பண்ண பெரிய புண்ணியத்தோட விளைவு தான் நான் இயக்குனர் திரு சீனிவாசன் அவர்கள் மூலமாக திரைக்கு வந்து நான் நம்புகிறேன். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த கடிதம் வரது காரணமாக இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இந்த கடிதத்தில் ரொம்ப அழகான விஷயங்கள் நிறைய எழுதியிருக்காரு சார். அதை நீங்கள் மெதுவாக உட்காந்து படிக்கணும், அந்த அந்த மொமெண்ட் நீங்கள் ரசிக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய அன்பான ஆசை. இந்த தருணத்தில் விஜய் சேதுபதி அவர்களின் பார்வையில் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். அதில் முதல்ல விஜய் சேதுபதி அவர்களின் பார்வையில் மாற்ற நினைப்பது என்ன? உலகத்தில் எப்பவுமே வந்து நம்ம இன்னொருத்தர்களை எதுக்கிறவங்க மாற்றணும்னு நினைக்கிறோம், நம்மளை மாற்றினா போதும். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக நான் நினச்சிட்டு இருந்தேன் ஸ்பீக்கரில் சவுண்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரை மாற்றிக்கிட்டே இருந்தேன். வால்யூம் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குன்னு தெரியல, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ நான் தான் மாறணும். ஸோ நான் என்ன தான் மாற்றணும்னு ஆசைப்படுறேன். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் மறக்க நினைப்பதுன்னா எது? நீங்கள் எதையும் மறக்க மாட்டேங்க தெரியும், ஆனால் ஒரு விஷயம் இருக்குன்னா எது? இல்லை இப்போது என்னன்னு தெரியல, லாக்டவுன் நிறைய மெச்சூரிட்டியை கொடுத்துருச்சு. யாராவது காயங்களோட வந்தால் கூட அவங்கள மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறேன். மறந்தால் கூட போகாது, மன்னிச்சிருங்க, போயிடும். மன்னிக்கிறதுங்கிறது எதிரிக்கு பலன் இல்லை, நமக்கு தான் பலன். தேவையில்லாமல் சுமந்துட்டு இருப்போம், யோசிச்சுட்டு இருப்போம். உங்களுக்கு பிடிக்காத நபர், உங்களுக்கு ரொம்பவும் கொடுமை செய்த நபர் யாராக இருந்தாலுமே சரி, மன்னிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நேரம் மிச்சம் கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ மன்னிச்சிருங்க. மறக்கிறத விட மன்னிக்கிறது ரொம்ப நல்லது. நான் அதை உணர்ந்து சொல்கிறேன். நான் நிறையா சண்டை போட்டிருக்கேன், நிறைய பேர் என்னை ஏமாற்றிருக்கானுங்க. என் மண்டைக்கில் உட்கார வச்சு அவங்களை அசிங்கமாக திட்டிகிட்டே இருந்திருக்கேன். சந்தர்ப்பத்தை வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்திருக்கேன் அவங்களை திரும்பி பழி வாங்குறதுக்கு. அதெல்லாம் முட்டாள்தனம்னு உணர்ந்ததுக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, 41 வயசு ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த அறிவு எனக்கு 20 வயசில் வந்தால் நல்லா இருந்திருக்குமே தோணுது. ஆனாலுமே 20 வயசில் அந்த கோவத்தோடு இருக்கிறது தான் அழகு. அப்போ அது நடந்தால் தான் இப்போ இது நடக்கும். ஸோ அதனால் அதுவும் நல்லது, இதுவும் நல்லது. ஸோ மறக்க வேண்டாம், மன்னிச்சிருங்க, பெட்டர் நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல நானும் இருக்கிறேன். இப்போ சார், விஜய் சேதுபதி அவர்கள் மறக்காமல் இருக்க நினைப்பது எது? நிறைய நன்றி கடன்கள் இருக்குது. என் நன்றி கொன்றாருக்கும் உய்வெண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்றமாக இருக்குது அப்படின்னு அந்த குரல் மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அது வள்ளுவன் கொடுத்த வாழ்க்கைக்கான முக்கியமான டிப்ஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து அது சாபத்தோட எக்ஸ்பிரஷனாக நான் பார்க்குறேன். உனக்கு நன்றி செஞ்சவங்க உனக்கு உதவி பண்ண நீ மறந்துட்டேன்னா அதோட பெரிய சாபம் இல்லைன்னு வள்ளுவனே சொல்லிட்டாப்புல. அதனால் வந்து ஸோ நான் நன்றி கடன் பட்டவங்களை யாரையும் மறக்க மாட்டேன். நான் இந்த உலகத்தில் இன்னும் உயிரோடு தான் இருக்கேங்கிறத நான் மறக்காமல் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய தத்துவம். அது விளக்க சொன்ன ஆகிடும், அதெல்லாம் விட்டுருங்க. அது விஜய் சேதுபதி அவர்களின் அடுத்த இலக்கு வாழ்வது, தினமும் வாழ்வது. நல்லாவே வாழ்கிறேன், தினமும் வாழ்கிறேன், நான் நல்லா இருக்கேன். இப்போ வந்து முதல்ல வந்து எனக்கு ஷூட்டிங் போனால் சாயந்தரம் எப்போ வரும்னு தோணிட்டு இருக்கும். இப்போ அப்படி இல்லை, நான்
அப்படியே அங்கே பேசாமல் இருக்கேன் நான். என் பையன் ரீசெண்டாக எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தான். அப்பா இப்படி வாழ்ந்து பாருப்பா, ஈஸியாக இருக்குன்னு சொன்னான். இட் இஸ் லைக் ட்ரை டு பில்ட் யுவர் மெமரிஸ், யுவர் லைஃப் பிகம் ஈஸியர் அப்படின்னு சொன்னான். அதோட அர்த்தம் வந்து உங்களோட சந்தோஷமோ துக்கமோ அது எதிர்காலத்தோட மெமரி. ஸோ அதனால் இட்ஸ் மெமரின்னு பாரு, அது லைஃப் ஈஸியாகிடும். ஸோ துக்கம் ஒன்று பாதிக்காது, சந்தோஷம் ஒன்று பாதிக்காதுன்னு சொன்னான். நாங்கள் 2 பேரும் நிறையா பேசுவோம் வாழ்க்கை பற்றி. அப்போ அவன் ஒரு நாள் எனக்கு பேசி அனுப்பின வாய்ஸ் விட்டது. ஸோ அது என்னோட ரொம்ப முக்கியமான தத்துவமாக பார்க்குறேன் வாழ்க்கை முக்கியம். வாவ். விஜய் சேதுபதி அவர்களின் அரசியல் பிரவேசம். அது பிரவேசம் இல்லை, அது மிகப்பெரிய மிகப்பெரிய பொறுப்பு. நான் அந்த பொறுப்பை ரொம்ப மதிக்கிறேன். அந்த பொறுப்பை அது போகிற போக்கில் சில பேர் அது ஆசைலாம் சொல்கிறாங்க. அது ஆசை இல்லை, அது பெரிய பொறுப்பு. அது ஒழுங்காக செய்யலைன்னா நான்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் டிப்ரெஷனில் செத்துருவேன். அதனால் எனக்கு அது அறிவுன்னு எனக்கு வரும்போது நான் அது கூச்சமே இல்லாமல் நான் சொல்லுவேன், ஆமாம் நான். அப்போ யார் எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் இருக்கும். எனக்கு குறை சொல்லும் அரசியலில் உடன்பாடு இல்லை. இவன் தப்பு, இவன் இதை பண்ணிட்டான், அவன் அந்த ஊழல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல எனக்கு உடன்பாடு இல்லை. ஒருத்தர் குறை சொல்கிறோம்ல, அதுக்கு நமக்கு ஏற்படுற சொல்யூஷன் என்னென்னு நம்ம அதை பகிர்ந்துக்கிறது தான் முக்கியம் நான் நினைக்கிறேன். அதை சார்ந்து இருக்க கருத்தை பகிர்ந்துக்க அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஆளாக தான் இருக்க விரும்புகிறேன் நான். ஸோ அதனால் அதுக்கான அறிவு வளரும்போது நான் அது வெக்கமே இல்லாமல் நான் அந்த மறைச்சி இல்லை அப்படி இப்படிலாம் ட்ராமாலாம் பண்ண மாட்டேன். நான் தெரியாததுக்கும் தெரியலன்னு சொல்ல விரும்புகிற ஒரு ஆளாக இருக்கும். இந்த பூசி மழுப்புற ஒரு ஆளாகவும் இருக்க விரும்பலை அது வந்து. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு அது இல்லை, எனக்கு தெரியாது, எனக்கு அறிவும் இல்லை. அதுதான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஓகே, இல்லை, நன்றி. ஸோ அடுத்தபடியாக உங்கள் சைட்லேருந்து பஞ்சா பதில்கள் சார். ஒரு வார்த்தையாக பஞ்சா நீங்கள் பதில் சொல்லலாம் சார் எங்களுக்கு. ஃபஸ்ட்டு வெற்றி என்பது விஜய் சேதுபதியின் பார்வையில் வெற்றி அது ஒரு பாசிங் கிளவுட். நட்பு நமக்குன்னு இருக்கிற சொந்தமான வானம், கடல், நட்சத்திரம் மாதிரி. துரோகம் மிக சிறந்தது, நல்லது, நன்று. விருதுகள் பல இடத்துல சொன்னதான். ரொம்ப தூரம் உடம்பு நடுவில் யாராவது ஒரு தட்டி கொடுப்பாங்க தெரியுமா? ஆடியன்ஸ் ஒருத்தர் தட்டி கொடுப்பாங்க, யாராவது ஒருத்தர் தட்டி ஒரு 100 கிலோமீட்டர் ஓடினா தட்டி கொடுப்பாங்க, யாராவது ஒருத்தர் தண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது சார். இப்போ கான்வர்சேஷன்ஸ் வந்து உங்களுடைய ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது சார். அதுவும் சமீபத்தில் நீங்களும் கமல் சாரும் பேசினது வந்து 2 நண்பர்கள் உட்காந்து பேசினா எவ்வளோ அழகாக இருக்குமோ அவ்வளோ அழகான கான்வர்சேஷன் நாங்கள் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நாங்கள் அவங்களுடைய ஃபோட்டோவை காட்ட போகிறோம். அவங்க கிட்ட கண்டிப்பாக கான்வர்சேஷன் இருக்கும்போது இந்த விஷயம் நான் கேட்பேன் அப்படின்ற என்ன கேள்வியாக இருக்கும் தான் நான் கேட்குறோம். ரெடி? ஒரு சீன் கொடுத்தா அதில் முதல்ல நீங்கள் யோசிக்கிறது என்னன்னு கேட்பேன். அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ணுறதா, அதில் நான் யாருன்னு ஆடியன்ஸ் காட்டுறதா, இல்லை ஆடியன்ஸ் போகும்போது அவன் ரஜினி யாருன்னு அவன் நினைக்கிறதா, இல்லை அவன் என்ன எடுத்துகிட்டு போனான்னு நினைக்கிறதா, இல்லை நான் என்ன பண்ணால் ஆடியன்ஸ் வந்து ரஜினியோட ஸ்டைலில் கொடுக்குறதா. இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் தாண்டி சினிமாவில் கேமரா ஃபோக்கஸ் வைப்பாங்க, தனியாக காஸ்டியூம் கொடுப்பாங்க, இதெல்லாம் ஹீரோ பண்ணுற வேலை. இதெல்லாம் தாண்டி ரஜினின்னு ஒன்று பண்ணுவோம், அந்த ரஜினியை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்னு அவர்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ ஒரு சீனை எடுத்தோன்னே என்னவா பிரிப்பார், அதை ஃபஸ்ட்டு அவர் யோசிக்கிறது. நாங்கள் 20 பேர் டீமாக உட்காந்து எழுதுற 200 கொஸ்டின் நீங்கள் ஒரே ஆள் சொல்லிட்டீங்கன்னா அது ஒரே நிமிஷத்தில். சிவாக்கு வந்து எனக்கு கேள்வி விட சிவாக்கு என்னோட வாழ்க்கை. சிவாட்ட வந்து நான் கேட்க விரும்புனேன்னா, சிவா வந்து ஒரு படம் என்டர்டெய்னிங்காக பண்ணுறது ஒன்று இருக்குது. அந்த படத்தை ஒரு முறை மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒன்று யோசிக்கிறாங்க. ஆமாம், என்டர்டெயின்மெண்ட் கேரண்டீடு அப்படின்னு ஒரு ட்ராப்பை கொடுக்குறது. இப்போ கூட இந்த படம், இந்த பாட்டு வந்ததில் டிக்டாக் எல்லாம் இங்கே பேனுமாங்க, சாங்கோட முன்னாடி எடுத்ததாக இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், ஒரு ப்ரெசென்ட் பண்ணி அவங்களுக்குள்ள அவங்களுக்கு நம்பிக்கையை வச்சு இந்த படம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், வாங்க நான் உங்களை என்டர்டெயின் பண்ணுவேன்னு அதை கொடுக்குறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறப்ப அது ரொம்ப அழகாக இருக்குது. சிவா பண்ணுறது இட்ஸ் நைஸ். அது எப்படி அப்படின்னு கேட்குறேன். எனக்கு தெரியாது, அதை நான் சிவாட்டு கேட்டு கற்றுக்கிறது. சூப்பர், வேற நிஜமாவே வேற லெவல். அண்ட் டெஃபினெட்லி இந்த தருணத்தில் ஐயா சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் 2020 இந்த 6 மாதங்கள் வந்து எல்லாருமே வீட்டில் இருக்கும்பொழுது கூட ஏதோ ஒரு வகையில் அவங்க கூட கனெக்டடாக இருக்கணுன்றதுக்கு தான் நிறைய மக்கள் நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய கான்டென்ட் கொடுத்தாங்க. அந்த கான்டென்ட்டுக்கும் நம்மளுடைய கொரோனா ஒர்க்கர்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான உங்களுடைய நண்பர் லிஷா அவர்கள் வந்து இதை கியூரேட் பண்ணாங்க. இப்படி ஒரு அவார்டு வரணும், முதல் முறையாக நம்ம ஒரு யூடியூப் அவார்ட்ஸ்ன்றதை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க கியூரேட் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் 2020 ட்ரூலி சல்யூட்டிங் ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோஸை பற்றி உங்களுடைய ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். முதல்ல நான் இது இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போகணும்னு எதிர்பார்க்கல. அதுக்கு முதல்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் நீங்க 2 பேரும் ரொம்ப, நான் உங்க 2 பேரோட முக்கியமா எனக்கு அர்ச்சனா அவங்க வந்து
அந்த அம்மாவோட டைமிங்லாம் அடிச்சிக்க முடியாது. உங்கள் 2 பேர் வந்து அது ரொம்ப அழகாக ஒரு ஷோவை வந்து அதுக்கு உண்டான நியாய தர்மத்தோடு ரொம்ப அழகாக கொண்டு போவாங்க. நான் எப்போ வந்தாலும் அர்ச்சனா ஒரு சாரி விஜய், நான் நிறைய ஷோ அட்டன் பண்ணாலும் சொல்கிறேன், இவ்வளோ டைமிங் மாதிரி அவங்க 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 ஸ்டேஜ் ஷோ போனாலும் சரி, டிவி ஷோஸ் போனாலும் சரி, வர்ற கெஸ்ட்டை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்க. அது ரொம்ப அது இருந்தால் ஒரு கம்ஃபர்டபுள் ஷோ வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ எனக்கு என்ன மரியாதையோ அதுதான் அங்கேருந்த கண்டஸ்டன்ஸ்க்கும் அப்படியே எல்லோரும் சமமாக ஒரு தட்டில் வச்சு பார்த்து அவங்கள செலிப்ரேட் பண்ணிங்க. ஸோ அது எல்லாமே நல்லா இருக்குது. ஷோ போகிற விதமும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ரொம்ப அழகாக நாகரிகமாக ரொம்ப அழகாக இருக்குது. முக்கியமாக இல்லை இந்த ரியல் லைஃப் ஹீரோஸாக வந்து பறித்து பெற போகிற அத்தனை பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்களும் வணக்கமும் நன்றிகளும். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த மாதிரி சமயத்தில் யாரும் வந்து வாங்கப்பா உதவிக்கு வாங்கப்பான்னு கூப்பிடாமல் வந்து உதவி பண்ணுறாங்களே, அந்த மனசு தான் சார் சாமி, அந்த மனசு தான் சார் கடவுள். அந்த கடவுள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். நன்றி நன்றி. ஆனால் ஒரே ஒரு இறுதி கேள்வினா, உங்களோட பெர்மிஷனோட நீங்கள் நன்றி சொன்னதுக்கப்புறம் ஒரே ஒரு கேள்வினா, நல்லவரா கெட்டவரான்னு ஜென்ரலாக எப்பயுமே கேட்பாங்கன்னா, நல்லவர்னா யார் கெட்டவர்னா யாருன்னு நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நாளைக்கு ஸ்டேட்டஸாக போட்டு ட்ரெண்டிங் ஆகிப்போம். நல்லவர்னா யார் கெட்டவர்னா யார்? இல்லை இல்லை, நமக்கு பிடிச்சவங்களாம் நல்லவங்களும் பிடிக்காதவங்களாம் கெட்டவங்க நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மனநிலையை முதல்ல மாற்றினா சரிப்படும். அதாவது நமக்கு அறிவு வந்தோடனே குரங்குக்கு ஏன் வாள் இருக்குன்னு கேட்குற மாதிரி இருக்கும். குரங்கு குரங்காகவே இருக்கட்டும் நினைக்கிறது நல்லது. ஸோ அதனால் நல்லவர் கெட்டவர்லாம் ஒன்றும் இல்லை. அது முக்கியமாக வந்து நம்ம உடம்புல வந்து பேசிக்க எனக்கு இது நான் சொல்கிற வார்த்தை சரியானு தெரியல, ஒன்றுத்துக்கு ஒரு விதமான ஒரு ரியாக்ஷன்ஸ், ஒரு மூளையில் ஒரு பகுதி வேலை செய்யலாம். நம்ம காதலுக்கு உண்டானதை கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கொடுக்க முடியும், அன்பானதை அம்மா தான் கொடுக்க முடியும், சகோதர பாகத்தை பிரதர்ஸ் தான் கொடுக்க முடியும், நட்புக்கு உண்டானதை நண்பர் தான் கொடுக்க முடியும். அப்போ உங்களுக்கு எதிரிக்கு உண்டானது எதிரி தான் கொடுக்க முடியும், அந்த சிந்தனையை தூண்ட முடியும். இப்போ எதிரி நல்லவனாக கேட்டவன் கேட்டால் எதிரி ரொம்ப நல்லவன், அவன் வராட்டி அந்த சிந்தனை தொடங்கவே தொடங்காது. துரோகம் இல்லாட்டி அந்த சிந்தனை தொடங்காது. ஸோ இதெல்லாம் சேர்ந்தால் தான் லைஃபோட சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் எல்லா எமோஷனும் ட்ராவல் பண்ணால் தான் லைஃபோட எமோஷன் கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் இந்த காதலையும் நட்பையும் நம்பிக்கையும் கொடுத்தவன் தான் தேவைன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகாது. துரோகத்தையும் எதிர்ப்பையும் கொடுக்க இருந்தால் தான் கம்ப்ளீட் ஆகும். முக்கியமாக உங்கள் எதிரி தான் உங்கள் வாழ்க்கையை புஷ் பண்ணுவான். நீங்கள் நினச்சதை விட நீங்கள் 50 கிலோமீட்டர் தான் ஓட முடியும் நீங்கள் நினைக்கிறத உங்களை 500 கிலோமீட்டர் ஓட வைக்கிறது உங்கள் நண்பர்களோட, கூட பிறந்தோட, உங்கள் பெற்றோர் விட உங்கள் எதிரி தான் கொடுப்பான். ஸோ நீங்கள் யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்க போகிறதும் பாடம் எடுக்க போகிறதும் உங்கள் எதிரி தான், இல்லையா நண்பர் அல்ல. ஸோ எதிரி ரொம்ப நல்லவன், அவனை வந்து வச்சுக்கோங்க கூட, நல்லது. இட் இஸ் நைஸ். ஸோ நல்லவன் கெட்டவன் இல்லை. நன்றி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. எப்படி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, வேகமாக ஓடிட்டு இருக்கவங்களுக்கு விருதுன்றது ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒருத்தர் தோளில் தட்டி கொடுக்குற மாதிரின்னு. ஸோ டிஜிட்டலில் ஒரு பிளாட்ஃபார்மில் இவ்வளோ ஒரு அழகான விருது விழா நீங்கள் வந்ததுனால இன்னும் இது பல மைல் தூரம் ஓடும். நீங்கள் அவார்ட் கொடுத்த யங்ஸ்டர்ஸும் நீங்கள் பாராட்டின வார்த்தைகளும் உங்களுக்கு இன்னும் பல தூரம் ஓட வைக்கும். அதுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி நான் உங்களுக்கும். தேங்க்யூ so much. ரொம்ப நன்றி. ஹேவல்ஸ் ஃபேன்ஸ் தலைவர் வந்துட்டாரு. சூப்பர் ஸ்டார் அவார்ட் 2020. நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேட்டகரி டான்சிங் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற கேட்டகரி. இவங்க வந்து யூடியூப்ல வீடியோஸ் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய டான்ஸ் மாஸ்டர், நிறைய கோரியோகிராஃபர்ஸை யோசிக்கிறாங்க, ஆஹா பாட்டு ரிலீஸ் ஆனோன்னு இவனுக்கு டிஃப்ரெண்டாக ஸ்டெப் யோசிக்கிறாங்களே, இவனுங்களாம் நம்ம இன்னும் அதிகமாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் உள்ளே வந்திருக்காங்க. ஒவ்வொரு பாட்டுக்கும் இவங்க கவர் சாங் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவ்வளோ மில்லியன் வியூஸ் பிச்சுட்டு போவோம். ஸோ இதில் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க, நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இப்போ நம்ம ஒரு ஏவியில் பார்க்க போகிறோம். Superstar E-Awards 2020 Dancing Superstar, and the nominees are Cynthia and Dorothy for Sandy Dance Studio, Priyanka Nair and Sindhuja Hari for Bolly Madras, Dhrupa Tarak for Tarak Dance Academy, Varsha and Deepika for Drama Queens, Kavya for Black Swan, and the winner is சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் 2020ல டான்சிங் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற டைட்டில் யாருக்கு போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாரையும் இங்கே மீட் பண்ணுறதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது. ஸோ இது அவார்ட் கொடுக்க போகிறவரும் அதே மாதிரியான ஒரு நபர் தான். சவுத் சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா இவரை தெரியாத ஆளே இருக்க முடியாது. இவர் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறி இருக்காரு. ஸோ ஒரு டிரெக்டராக இருந்திருக்காரு. இந்த சைட் திரும்பி பார்த்தா இன்னொரு படம் இப்போ டைரக்ஷன் போயிட்டு இருக்கு, அந்த பிஸியில் இருக்கிறாரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் இப்போ நம்ம கூட வரப்போறார். ஸோ நல்ல கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீதர் மாஸ்டர். மாஸ்டர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் 2020ல டிஜிட்டல் சூப்பர் ஸ்டார் யாரு, டான்சிங் சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு பார்க்கறதுக்கான நேரம் இது. பிரியங்கா நாயர் அண்ட் சிந்துஜா ஹரி. Thank you so much. Congratulations Priyanka
தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மாஸ்டர். என்னன்னா மற்ற ஒரு அவார்டாக இருந்துச்சுன்னா எத்தனை பேர் மற்றவங்களுக்கு கை தட்டுவாங்கன்னு தெரியல, பட் நாமினேட் ஆன அத்தனை பேரும் வின்னர் இவங்க தான் சொன்னபோது அவங்களே ஜெயிச்ச மாதிரி சந்தோஷப்பட்டாங்க. அந்த யூனிட்டி டான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எப்போவுமே இருக்குன்னு தெரியுது இதுலேருந்து. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் செம்ம யுனைட்டடாக இருக்கணும், செம்ம ஹாப்பியாக இருக்கணுன்றது தான் எங்களோட ஆசை. ஸோ இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு வார்த்தைகள் பேசிட்டு டான்சிங் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற விருதை நீங்கள் உங்கள் கையால் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஸ்ரீதர் மாஸ்டர். இந்த லாக்டவுன்லேயும் இவ்வளோ வீடியோஸ் இவ்வளோ எஃபர்ட் போடுத்த எல்லாருமே வினர்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். அது இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமை, அது வந்து சான்ஸே இல்லை. நான் ட்ராமா குயின்ஸ் பார்த்தா அந்த குட்டி குட்டி விஷயம், அந்த கலாட்டா, அந்த ஒரு கேர்ளாக இருந்து அந்த ஆட்டிடியூட் பண்ணுறதும் சரி, ஒரு குட்டி ஒரு வத்தி குச்சி ஏதோ சின்ன சின்ன விஷயம் அந்த கோரியோலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு எல்லாம் முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏன்னா நம்ம அந்த விஷுவலில் படத்தில் பண்ணியிருப்போம், அதெல்லாம் கவர் வீடியோ எடுத்து அதை ஒரு இன்றைக்கி இவ்வளோ ஹிட் பண்ணுறது. ஆனால் ரொம்ப டஃப்பும் கொடுத்துட்டீங்க. ஒரு கவர் வீடியோ இன்னும் மூவிலே வரத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோஸ்லாம் இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து வரும்போது ஒரு ரக்கிட்டாக இருக்கட்டும், ஒரு டிக்டாக்காக இருக்கட்டும், அந்த சாங் இப்போ அதுவே கோரியோகிராஃபிக் வரும்போது அவங்களுக்கு பயங்கர டஃப்பாக இருக்கும். அட் சேம் டைம் ஹெல்த்தியாக அந்த ப்ரமோஷன்ஸ், அந்த படம் ப்ரமோஷன்ஸ் ஆகிறதுக்கும் அவங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கீப் ராக்கிங் கைஸ், கீப் கோயிங். ஸோ இப்போ அந்த விருது உங்கள் கைக்கு வரும் மாஸ்டர். நீங்கள் நம்ம வின்னர்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். சூப்பர் ஸ்டார் பிரியங்கா சிந்துஜா, this is for you. Thank you so much. Congrats. எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் நாமினேட் ஆனது நாங்கள் எதிர்பார்க்கல. அண்ட் அவார்ட் வின் பண்ணது வந்து உண்மையாகவே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்த பெஸ்ட் திங்கஸ் வந்து இவங்க எல்லாருக்கூடயுமே நாமினேட் ஆனதும் எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதர் சார். இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ சீரியஸாகவே. அண்ட் உங்கள் கையில் வாங்குறது எனக்கு ஒரு பிளெஸிங் தான் சார். தேங்க்யூ. யா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட். இந்த இடத்துல உங்கள் கையில் இந்த விருது வந்திருக்கு. அந்த விருதோடு சேர்த்து வெலோனா வழங்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் வச்சுரும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இதுவும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச். என்டர்டெயின் பண்ணுங்கள், ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டே இருங்க. பார்த்துட்டு நாங்களும் ஒரு 2 ஸ்டெப் கற்றுப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் 2020 அடுத்தபடியாக பார்க்க போகிறது தி நிமாய் ஃப்ளோர் கிளீனர் வழங்கும் கோவிட் சூப்பர் ஸ்டார். லைக் ஐ செட், கண்டிப்பாக கிளீனாக இருக்கணும், ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதையும் தாண்டி நம்மளுடைய சேஃப்டியை பார்க்காம இந்த சொசைட்டியோட சுத்தத்துக்கு ரொம்ப வேலை செய்த ஒரு அன்பான நபர் தான் அடுத்தபடியாக நம்ம சந்திக்க போகிறோம். இந்த மாதிரி கோவிட் சூப்பர் ஸ்டார்ஸை கௌரவிக்கும் ஒரு அன்பான மேடையில் நம்ம வெல்கம் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரில் 2 பேரில் மொத்த ஏரியாக்கே இவங்க ஏஞ்சல்ஸாக நின்றுருக்காங்க. டைம் ஃபார் அஸ் டு வாட்ச் அவுட் திஸ் நாமினி வீடியோ. பெண்கள் நினைத்தால் முடியாதது ஒன்றுமில்லை என்பதை நிரூபித்தவர்கள். 95 குடும்பம் வாழவும் இவ்வீதியில் இவர்கள் சுத்தம் செய்து மாஸ்க், மருத்துவ பொருட்கள் கொடுத்து கொரோனாவிற்கு எதிரான போராட்டத்தில் 5 மாதமாக தன் வீதியில் உள்ள மக்களை பாதுகாத்து காப்பாற்றியவர்கள். சுயநலமில்லாமல் பொது நலத்தோடு செயல்பட்டு கொரோனாவுடன் போராடிய வீர மங்கைகள் ஹேமலதா, சந்தியா, ஓசானா, மகாலட்சுமி அவர்களுக்கு நிமாய் ஃப்ளோர் கிளீனர் கோவிட் சூப்பர் ஸ்டார் இந்த விருதை அளிப்பதில் பெருமிதம் கொள்கிறது. சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் 2020 வழங்கும் கோவிட் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற இந்த ஸ்பெஷலான விருது பிரசன்ட் பண்றதுக்காக வரப்போறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் 2020 பொறுத்த வரைக்கும் இவர் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணுங்க. நம்மளுடைய இந்த கோவிட் சூப்பர் ஸ்டார் உடைய அவார்ட்ஸ்ல ஒரு ஸ்பெஷலான ஆந்தம் நம்ம எல்லாருமே கேட்டோம். அந்த ஆந்தம்க்கு பின்னாடி இருக்கும் ஒரு அமேசிங்கான மியூசிஷியன். இவருடைய பாடல் பின்னாடி நம்ம எல்லாருமே மிகப்பெரிய ஃபேன்ஸ். அண்ட் மோர் தென் தட் ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங் அப்படின்னு தான் சொன்னோம். லெட்ஸ் வெல்கம் தி மியூசிஷியன் ரஞ்சித் அவர்கள். வெரி வார்ம் வெல்கம் ரஞ்சித். எப்படி இருக்கீங்க? தேங்க் யூ அர்ச்சனா, ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு ரஞ்சித். It is so good to see you after several years and I hope the lockdown has treated you well. Yes. இந்த சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் 2020க்கும் உங்களுக்கும் ஒரு ரொம்ப டீப்பான ஒரு பந்தம் இருக்கு. இந்த ஆந்தம் அப்படின்ற ஒரு விஷயம் கிரியேட் பண்ணதே நீங்க தான். அண்ட் அந்த ஆந்தம் இன்னைக்கு வைரலாக மக்கள் மத்தியில ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே போகுது. ஸோ முதல்ல அதுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. ஸோ முதல்ல இந்த ஆந்தம் பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். How good was it to be doing this? இது வந்து நான் தனியா பண்ணல, இது எங்களோட ஒரு டீம் மக்கா அப்படிங்கிற எங்களோட பேண்ட் சேர்ந்து தாங்க. 3 பேர், ராகுல் நம்பியார், ஆலாப் ராஜு, அப்புறம் நான், 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ஆந்தம் பண்ணோம். நம்மலாம் சேஃபா வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, மக்கள் தான் நமக்கு முக்கியம், மக்களோட வெல்ஃபேர் தான் நமக்கு முக்கியம்னு சொல்லி இதுக்காக இறங்குற இந்த வாரியர்ஸை சல்யூட் பண்றதுக்கான ஒரு எஃபர்ட் இதுன்னு யோசிக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம்.
ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இணைய முடிஞ்சதுல மக்கா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சித் ஃபார் யோர் வெரி வெரி கைண்ட் வேர்ட்ஸ். அண்ட் இந்த தருணத்தில் கண்ணகி நகரை சார்ந்த அந்த அழகான பணியை செய்து அந்த பெண்மணிகளும் அவரும் வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறது. இதை பண்ணணும். நம்ம யூஸ்வலாகவே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதே நம்ம வாரி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள்லாம் ரொம்ப அழுதோம். ஆனால் நீங்கள் வந்து அந்த என்டையர் தெரு அவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க. இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு உணர்வு எங்கேருந்து ஆரம்பிச்சது உங்களுக்கு? கண்ணகி நகர்ன்றது ஒரு பெரிய ஒரு இடம். அதை வந்து ஃபுல்லாக நம்மளால் வந்து நம்ம பாதுகாக்க முடியலனாலும் நம்ம இருக்கிற தெருவை நம்ம பாதுகாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறது கண்ணகி நகரோட போலீஸ்கார காவல்துறையை தான். நிஜமாக இதுக்கு வந்து அவங்க அப்ரூவல் தருவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களே வாங்கி கொடுத்து இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. எங்கள் தெரு ஜனம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு எங்களை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி எங்களை செய்ய வச்சாங்க. ஸோ எல்லாரோட இது முழு ஒத்துழைப்பு தான். இது வந்து எங்கள் 4 பேரோட இது கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் அப்படி தான். அதனால் வந்து உண்மையாலுமே எங்கள் 4 பேரை மட்டும் நாங்கள் சொல்லிக்க முடியாது. இந்த தருணத்தில் ரஞ்சித் அவர்கள் உங்களுடைய அன்பான கைகளால் நம்மளுடைய இந்த கண்ணகி நகரில் இருக்கும் அந்த மகாலட்சுமி அண்ட் டீம் இந்த 4 பெண்மணிகளுக்கும் இன்ஃபேக்ட் அந்த என்டையர் 95 ஃபேமிலிஸ்க்கும் சேர்ந்த மாதிரி அந்த அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரஞ்சித், உங்கள் கையால் அந்த அவார்ட் டு ப்ளீஸ் ரீச் தம். உண்மையிலேயே இந்த ஒரு செயலுக்காக நான் தலை வணங்குறேன் உங்களோட இந்த அற்புதமான செயலுக்கு முன்னாடி. அண்ட் ஐ எம் ட்ரூலி ஆனர்ட் டு பிரசன்ட் யூ வித் திஸ். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து இதை எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்யூ. இதை வந்து எங்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து எங்களை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து எங்களை இவ்வளோ பெரிய ஒரு மரியாதை செலுத்தினதுக்கு ரொம்ப 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 எங்கள் 15வது குறுக்கு தெருவோட டோட்டல் ஃபேமிலியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நிமால் ஃப்ளோர் கின்னர் வழங்கும் கோவிட் சூப்பர் ஸ்டார் 2 கண்ணகி நகர் மகாலட்சுமி அண்ட் டீம் அன்பான வாழ்த்துக்கள். ரஞ்சித், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஆன்சர். ஒரு மியூசிஷியனால இந்த கேள்விக்கு பதில் சொல்லவே முடியாது. பட் என்னுடைய கடமை வந்து இது கேட்க வேண்டியது. ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின் கூட நினச்சிக்கோங்க. ராஜா சாரா இல்லை ரஹ்மான் சாரா? ஐயோ, அதாவது நீங்க பேசாம இதுக்கு இடது கண்ணா வலது கண்ணா அப்படி கேட்டிருக்கலாம். அதுதான் இல்லை. ஓகே, ஸோ இப்படி சொல்லலாம். நான் வந்து ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன் அண்ட் அந்த இமோஷனுக்கு ஃபால் பேக் ஆகக்கூடிய அந்த மியூசிஷியன் யாரு, அதாவது மியூசிக் டைரக்டர் இசைஞானியா இல்லை ரஹ்மான் சாரா அப்படின்றது மட்டும் இல்லாமல் அந்த இமோஷனுக்கு பின்னாடி இருக்கும் அந்த பாட்டு கூட எங்களுக்கு பாடி காமிச்சிடணும். ஓகே ஓகே, லெட்ஸ் கோ ரஞ்சித். முதல்ல சந்தோஷம். அண்ணாத்த ஆடுறா ஒத்துக்கோ ஒத்துக்கோ, தென்னாட்டு வேங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ, அண்ணாத்த ஆடுறா ஒத்துக்கோ ஒத்துக்கோ. சூப்பர். ஓகே, அடுத்தது காதல். என்னவளே அடி என்னவளே இந்த இதயத்தை தொலைத்து விட்டே, எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டே. சூப்பர். நட்பு. दोस्त बड़ा दोस्त दोस्त किल्लै वास्த்து சவுத் முதல் நார்த்து சொல்லி கோடி ஏத்து. லாஸ்ட் காதல் தோல்வி சொல்லுங்களேன். ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. சரி, இப்ப நான் கிளம்புறேன். போராளே போராளே பாடிடுங்க. ஓகே, அது வேணா போடலாம். போராளே போராளே கண்ணால காதல சொல்லி போராளே போராளே, நெஞ்ச திருடி போராளே உனையே நினைச்சிருக்கேன் இருந்தோம், நெஞ்சுக்குள் தீய வச்சு போராளே போராளே, கண்ணால காதல சொல்லி போராளே போராளே, அர்ச்சனா தான் போராளே. Ranjit, thank you so much for joining us. Thank you. What a moment, what energy you brought on the show. Thank you very, very much. Thank you. சரி விஜய், எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் விஜய். நம்ம கோவிட் சூப்பர் ஹீரோஸ்லாம் எவ்வளோ சூப்பர்ல, அவங்களோட சேஃப்டி இருக்கோ இல்லையா, அவங்க எப்பவுமே வெளியில வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து வீட்லேயும் ஸ்டுடியோலையும் சேஃபாக இருக்கும்ப்பா. அது என்ன உண்மைதாங்க்கா. இல்லை, செம்ம போர் அடிக்குது விஜய். ஏன்னா எனக்கும் வந்து இந்த சூப்பர் ஹீரோஸ் மாதிரி வெளியே போகணும், நம்மளும் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குடா. நல்ல ஆசை தானே, அது நீங்கள் வீட்டிலேருந்தே செய்யலாமே, வெளியவே போத்தவில்லக்கா. நீங்களும் ஒரு கோவிட் வாரியராக மாறலாம். சும்மா சொல்லாது. எப்படி விஜய்? பாருங்களா, ஜஸ்ட் பாலிசி என்னோட செயலில் மட்டும் நீங்கள் பாருங்கள்.
இன்னைக்கு நான் நம்ம வீட்டை எப்படி பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். அதுவும் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டோட. அதுக்கு தேவை கொஞ்சம் மியூசிக், அப்புறம் வேம்பின் சக்தி கொண்ட நிமாயில். நிமாயில் நோய் உண்டாக்கும் கிருமிகளை ஒழிக்குது. மேலும் இது ஆன்டிபாக்டீரியன்றதுனால உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் பாதுகாப்பாக வச்சிருக்கு. இதோட ஸ்பெஷல் ஃப்ரேக்ரன்ஸ் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லை உங்கள் வீட்டுக்கு தரும். ஃப்ரெஷ் அண்ட் க்ளீன் வேம்பின் சக்தியோட. இப்போ நீங்களும் ஒரு வாரியர் ஆகலாம். உங்க வீட்டில் இருந்தபடியே உங்களையும் உங்க குடும்பத்தையும் காப்பாத்துங்க நிமாயிலுடன். வேணும் வேணும் சண்டே நீ வீட்டில் வேலைக்கு வேணும். எங்க காமிச்சது ஒரு தப்பா? சூப்பர்ரா. இந்த மாதிரி ஒரு கோவிட் வாரியர் எனக்கு வீட்டில் வேணும். இவங்க வீடு வேற கொஞ்சம் பெருசு. சூப்பர் ஸ்டார் அவார்ட் 2020 அடுத்து நம்ம பார்க்க போற கேட்டகரி சென்னை ரேஸ் இன்ஸ்டிடியூட் வழங்கும் கோவிட் சூப்பர் ஸ்டார். இந்த கேட்டகரியில அவார்ட் வின் பண்ண போறது யாரு அப்படின்றத பார்க்க போறோம். உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஸ்டார் யாருன்றதை ஏவில பார்க்கலாம். ஏழை மாணவர்களுக்கு 27 வருடங்களாக இலவசமாக கல்வி உதவி செய்தவர். கொரோனாவில் கண் பார்வையற்றவர்களுக்கு, திருநங்கை சமுதாயத்திற்கு உணவு, வீட்டு வாடகை என்று பல சேவை செய்த தன்னலமற்ற சேவகர் ஜெனித் அலி பாஷா அவர்களுக்கு சென்னை ரேஸ் இன்ஸ்டிடியூட் வழங்கும் கோவிட் சூப்பர் ஸ்டார் இந்த விருதை அளிப்பதில் பெருமிதம் கொள்கிறது. சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் 2020. எவ்வளவு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி இல்ல? இவர் இந்த வேலை பாக்குறாரு அப்படின்னு நம்ம நிறைய இடங்கள்ல வி மேக் இம்ப்ரெஷன்ஸ்ல. ஆனா நான் பண்ணாத ஒரு விஷயத்தை இந்த குழந்தைங்க பண்ணணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய படி எடுத்திருக்கீங்க. அலி பாஷா சார், ஒரு மிகப்பெரிய சல்யூட் உங்களுக்கு. அண்ட் இந்த தருணத்துல உங்களுக்கு இந்த அவார்டை பிரசென்ட் பண்றதுக்காக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் வந்திருக்காரு. ஐ திங்க் விஜய்க்கு வந்து அவரை பத்தி பேசணும்னு நிறைய விஷயங்கள் நீங்க அவரை பத்தி பார்த்திருக்கீங்க, ரசிச்சிருக்கீங்க. அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள். சூப்பரான டைரக்டருக்கா, அதுவும் இல்லாமல் ஒரு ஜி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒருத்தர். ரொம்ப ரொம்ப பிடிச்சவர். ஆசையா நாங்களாம் அண்ணான்னு தான் கூப்பிடுவோம் அவர்கிட்ட. ஸோ நிறைய விஷயங்கள் பேசலாம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இப்போ போயிட்டு ஏதாவது வந்து கட்சி சம்மந்தமாக பேசணும் அப்படின்னா தன்னோட வியூ பாயிண்ட் கொடுப்பாரு. இந்த சைட் திரும்பி பார்த்தா படமோட டைலாக்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரைட்டர், ஒரு ஸ்பீக்கர், இப்படி பல கேப்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க அழகா சூப்பரா எப்பவுமே ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்கக்கூடிய அன்பு அண்ணன் கரு பழனியப்பன் அவர்களை இந்த இடத்துல வரவேற்கிறோம். வெரி வெரி வார்ம் வெல்கம் சார். இந்த டைம்ல நீங்க பிரசென்ட் பண்ண போறது சென்னை ரேஸ் இன்ஸ்டிடியூட் வழங்கும் தி கோவிட் சூப்பர் ஸ்டார் என்ற அவார்ட். அவருடைய ஸ்டோரி நீங்க கண்டிப்பாக பார்த்திருப்பீங்க. ஒரு சில வார்த்தைகள் சார். இன்றைய காலகட்டத்தில் அலி பாஷா அவர்களுக்கு வணக்கம் சொல்வதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைய சூழல்ல. வணக்கம். ஏன்னா அலி பாஷாக்களை தனியான ஆட்களாக ஆக்கி கொண்டிருக்கும் நேரத்தில் அலி பாஷாக்கள் சமூகத்திற்கு எவ்வளவு அவசியம்ங்கிற உதாரணம் இருக்குல்ல, அதுக்கு வந்து அவர் ரொம்ப முக்கியம். இன்னொன்று, நீங்கள் பேசும்போது அவர் கறிக்கடை நடத்திக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னீங்க. அது நல்லா அழுத்தம் திருத்தமாக கசாப்பு கடை நடத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா கறிக்கடையை நம்ம ஊரில் அடுப்பு கறின்னு புரிஞ்சுக்குவான். இல்லைடா, கசாப்பு கடை நடத்துகிற ஒருத்தர் தாண்டா இவ்வளோ நல்ல காரியம் பண்ணுறாரு, நம்ம மஞ்சள் குங்குமம் விற்கிறவன் பண்ணலடாங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சூழலில். அதனால் அலி பாஷா ரொம்ப மிக சிறப்புக்குரியவர். அவர் செய்கிற அந்த விஷயத்தை வந்து எல்லாரும் கொண்டாடுறோங்கிறது. இன்னொன்று, இதை போல ஒரு விஷயம் நீங்கள் இப்போ குறிப்பிட்டு சொல்லிகிட்டே இருந்தீங்க. அவர் படிக்காத ஒருத்தர் படிப்பதை பற்றி ஆர்வம் கொண்டிருக்கிறார் அப்படின்னு. எப்பொழுதுமே பணம் இல்லாத ஒருத்தன் தான் தன்னிடம் பணம் வந்த உடனே தன்னை போல தேவை உள்ளவர்களுக்கு உடனே அதை பகிர்ந்தளிக்கிறான். பெரும் பணம் இருக்கிறவன் அதை கொண்டு போய் மறுபடியும் பொட்டிக்குள்ள வைக்கிறான். அப்போ யார் ஒருவர் அதை உணர்ந்தார்களோ, உணர்ந்தவர் தான் அடுத்தவருக்கு கடத்தன்னு நினைக்கிறாங்க. அதில் அலி பாஷா போன்றோர் மிக முக்கியமானவராக இருப்பார் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்கிறாரு. உலகத்தில் நமக்கு அசிஸ்டண்ட்டாக ஏவல் செய்வதற்கு, உதவி செய்வதற்கு, வேலைக்காரனாக யாரும் வரக்கூடும். நம்முடைய பணம் கூட ஏவல் செய்பவர்கள் அதிகமாவார்கள். அதிகாரம் கூட ஏவல் செய்பவர்கள் படித்தவர்களாக ஆவார்கள். ஒரு முதலமைச்சருக்கு ஏவல் செய்ய IAS அதிகாரி வருவார். ஆனால் ஒருத்தனுக்கு ஏவல் செய்ய இறைவனே வருவார். யாருக்கு வருவார்னா, தன்னை சுற்றி இருக்க மனுஷங்க இருக்காங்க பாருங்க, அவனுக்கெல்லாம் யார் உதவி செய்கிறானோ அவனுக்கு வேலை செய்ய கடவுளே வருவார்னு வள்ளுவர் சொல்கிறாரு. குடி செய்வல் எனும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்திருங்கிறார். ஒருத்தன் தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு வேலை செஞ்சான்னா கடவுள் என்ன செய்வார்னா, வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு வாங்க அலி பாஷா நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு வருவாராம். அப்படி இந்த செயலை செய்து கொண்டிருக்கும் அலி பாஷாவோடு எப்பொழுதும் அவர் நம்பும் இறைவன் உடன் இருக்கட்டும்னு வாழ்த்துறேன். எனக்கு பெருமகிழ்ச்சி இப்படி ஒருத்தருக்கு வந்து இந்த விருதை வழங்குவதில் என் சார்பாக நீங்கள் அவருக்கு வழங்குறதுல பெருமகிழ்ச்சி. சூப்பர். ஸோ சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸில் இந்த விருது இப்போ உங்களோட கைகளுக்கு வரப்போகுது கருப்பழனியப்பன் சார். உங்கள் கையால் இதை நீங்கள் அலி பாஷா அவர்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். விருது உங்கள் கையில். கண்டிப்பாக அலி பாஷா அவர்களை நேரில் சந்தித்து இதை கொடுக்க முடியாமல் இந்த கொரோனா தொற்று காலத்தில் இருக்கிறோம். இந்த தொற்று முடிந்து மீண்டும் அலி பாஷாவை நேரில் சந்திக்கும் நாளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக அலி பாஷாவுக்கு பெருவாழ்த்துக்கள்.
ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க கருப்பரணியப்பன் சார் கையால் இந்த விருது நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதுவும் உங்களோட பசங்களோட சேர்ந்து நின்று வாங்குறீங்க உங்களோட டீமாக, எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி சொல்கிறது தெரியல, எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தெரியல. ஆக்சுவலாக எனக்கு வந்து முந்தின நாள் தான் கால் பண்ணி சொன்னாங்க, எவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள்லாம் வருவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வந்து நாமினேட் பண்ண எல்லா அன்புள்ளங்களுக்கும் என்னோடய நன்றியும் என்னோட மகிழ்ச்சியும் இந்த நேரத்தில் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். சார் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வார்த்தை சொல்லணும் சார் இந்த டீம் பற்றி. ஏன்னா இவ்வளோ இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்துருக்காங்க கருப்பண்ணியப்பன் சார். ஸோ அவங்களுக்கு உங்களோட வார்த்தை ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? இல்லை, ஆக்சுவலாக அலி பாஷாவும் அவருடைய குழுவும் நமக்கு தான் மோட்டிவேஷனு. நம்ம சொல்கிறது அவர்களுக்கு மோட்டிவேஷன் இல்லை. சமூக வேலை செய்ய வர்ற ஒரு ஆள் தான் நமக்கு மோட்டிவேஷன் ஒழிய நம்ம ஒரு மோட்டிவேஷன் கிடையாது. இதை போல இந்த நாடு முழுமைக்கும் அலி பாஷாக்கள் பெருக வேண்டும், அலி பாஷாக்களை கொண்டாட வேண்டும் தான் நானும் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். சார், எங்க கூட நீங்க கனெக்டடாக இருக்கிற இந்த தருணத்துல அடுத்தபடியாக நீங்க பிரசன்ட் பண்ண போகும் ஒரு ஸ்பெஷலான அவார்ட், அகைன் another கோவிட் சூப்பர் ஸ்டார் சோஷியல் அவார்ட்ஸுக்கும் மிக முக்கியமான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு மேடையாக இருக்கும் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் 2020ல. அடுத்தபடியாக பார்க்க போகும் இந்த கதை மதுரையை சார்ந்த ஒரு கதை. கண்டிப்பாக இவரை மீட் பண்ணும்போது ஒரு ஸ்பெஷலான விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே நடக்கும். கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி கமிங் யோர் வே. சிட் பேக் அண்ட் வாட்ச். மக்கள் சேவையை தன் பணி என்று புறப்பட்டு ஆப்பிரிக்கா நாட்டில் தமிழன் பெருமையை நிலைநாட்டியவர். இவரின் ஆசை IAS படித்து மக்களுக்கு சேவை செய்வதே. அந்த ஆசை நிறைவேறவில்லை. அதனால்தான் பேராசிரியராக பணிபுரிந்து தன் சொந்த செலவில் எத்தியோப்பிய ஏழை மக்களுக்காக 43 சிறு பாலம், 28 நீர் சுத்திகரிப்பு, சிறு அணை, கழிப்பிட வசதிகள் செய்து கொடுத்துள்ள மதுரை மண்ணின் மைந்தர் கண்ணன் அம்பலம் அவர்களுக்கு கோவிட் சூப்பர் ஸ்டார் என்ற விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் 2020. இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ பார்க்கும்போது இவர் ஃப்ரெண்டில் நடந்து போவார், அந்த ஊர் மக்கள்லாம் இவர் பின்னாடி அப்படியே நடந்து வருவாங்க. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அந்த வீடியோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ அவருக்கு இப்போ நீங்கள் விருது தர போகிறீங்க. உங்களிடமிருந்து ஒரு வார்த்தைகள் கருப்பண்ணியப்பன் சார். இந்த கரோனா வாரியர்ஸில் திரு மதுரை கண்ணன் அவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன்னா, அவர் வந்து இதை போல நீர்நிலைகள் தொடர்பாக இவ்வளோ வேலைகள் செய்கிறார்ல, அது எத்தியோப்பியா போல ஒரு நாட்டில் அது வந்து ஒரு பெரிய விஷயம். என்ன அப்படின்னா, அவர் வந்து IAS படிக்க ஆசைப்பட்டார், படிக்க முடியலை, PhD பண்ணார் சொன்னீங்கல்ல, அதில் பெரிய சந்தோஷம் எனக்கு. காரணம், IAS படிச்சிருந்தா அவர் இங்கே இருந்திருப்பார். அரசியல் கட்சிக்கு வந்து மல்லு கட்டி பல கொலை பண்ணவங்களுக்கு பக்கத்தில் நிற்கிற காலகட்டத்தில் நல்ல வேலை IAS படிக்காமல் ஒருத்தர் PhD படிச்சுட்டு போய் எத்தியோப்பியாவில் பல நீர்நிலையை முன்னேற்றுறாங்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இதை போல விஷயங்கள் இருக்குல்ல, இதை போல வேலைகள் செய்வார். இதை வந்து புறநானூறு ஒரு பாட்டு சொல்லுது. புறநானூறு என்ன சொல்லுதுன்னா, ஒரு மன்னனுடைய மாபெரும் கடமை என்ன அப்படின்னா, நீர்நிலை பெருக தட்டோரம்மா தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரேங்குது. என்னன்னா, எங்கெல்லாம் பள்ளம் இருக்கு நிலத்துல, அந்த பள்ளம் இருக்க இடத்துல எல்லாம் தண்ணியை சேமிச்சு வச்சிருங்க. அப்படி சேமிச்சு வச்சா உன் புகழ் வந்து இந்த உலகம் இருக்க வரைக்கும் இருக்கும். ஒரு மன்னனுடைய தலையாய கடமை அதுதான். நிலத்தில் எங்கெல்லாம் பள்ளம் இருக்கோ அங்கெல்லாம் தண்ணி சேமித்து வச்சிரு அப்படின்னு சொல்லுது புறநானூறு. அந்த புறநானூறு உங்களுக்கு ரொம்ப பாப்புலரான பாட்டு, பாப்புலரான வரி உங்களுக்கு சொன்னால் தெரியும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு ஒரு வரி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. நமக்கு சாப்பாடு கொடுத்தவன் தான் உயிர் கொடுத்தவன். அந்த பாட்டினுடைய இறுதி வரி தான் இந்த வரி. ஒரு மன்னன் செய்ய வேண்டிய வேலையை மதுரை கண்ணன் வந்து எத்தியோப்பியாவில் செய்கிறாங்கிறது பெரிய மகிழ்ச்சி. 2000 ஆண்டு காலமாக தமிழர்கள் சொல்லி கொடுத்ததை கண்ணன் தொடர்றாருங்கிறது தான் பெரிய சந்தோஷம். இந்த விருதை அவருக்கு வழங்குறதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். உங்களோட வார்த்தைகள் கண்டிப்பாக கண்ணன் அவர்களை மன்னனாவே ஃபீல் பண்ண வச்சிருக்கோம். இந்த ஒரு தருணத்தில் விருது உங்கள் கையிலிருந்து மதுரை கண்ணன் அவர்கள் கைக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் சார். ஸோ அந்த விருது உங்களுடைய கைகளில். கண்ணன் வாழ்த்துக்கள் கண்ணன். சூப்பர் ஸ்டார் அவார்ட் 2020ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட்டகரி ரேடியோ சிட்டி வழங்கும் சிங்கிங் சூப்பர் ஸ்டார். இசைத்துறையில் தன் கனவை நினைவாக்க துடிக்கும் ஓர் இளைஞன். தன் குரலால் பல இதயங்களை கவர்ந்தவர். துளி 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 மழையாய் வந்தாடே. யூடியூபில் தனக்கான ஒரு ரசிகர் பட்டாளத்தை குவித்தவர். இவரின் இசையை தாண்டி இவரின் குரலை மீண்டும் மீண்டும் ரசித்த ரசிகர்கள் பலர். ஜோஷ்வா ஆரன் அவர்களுக்கு ரேடியோ சிட்டி வழங்கும் சிங்கிங் சூப்பர் ஸ்டார் என்ற விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் 2020.
இந்த என்டையர் லாக்டவுன் ஃபேஸில் அவருடைய மேஷப்ஸின் மூலமாக நம்மளுடைய மனசையும் இசையால் கொள்ளையடித்த ஒரு அமேசிங்கான டேலண்ட், ரொம்ப யங்கான டேலண்ட் நம்மளை ஜாயின் பண்ண போறாரு. டைம் ஃபார் அஸ் டு வெல்கம் ஜோஷ்வா ஆரோன். ஹாய் ஜோஷ்வா பிரதர், வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். சூப்பர் ஸ்டார் அவார்ட் 2020ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜோஷோடைய அப்ராக்சிமேட்லி 7.5+ lakh ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு உங்களுடைய யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபினாமினலான க்ரோத். இன்னைக்கு வந்து சாங்ஸ் எடுத்து அதை மேஷப் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது இஸ் அவுட் ஆஃப் அ தாட். பட் நீங்கள் ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய எல்லா மேஷப்ஸும் ரொம்ப சுப்ரீமாக இருக்குது, ஹார்ட் டச்சிங்காக இருக்குது, ஹார்ட் ரெண்டரிங்காக இருக்குது. ஸோ டெல் அஸ் ஹவ் இஸ் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ், பர்டிகுலர்லி இந்த லாக்டவுனில் இத்தனை மேஷப்ஸ், ஹவ் டிட் யூ மேனேஜ்? ஸோ லாக்டவுன் வந்து எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனாக தான் இருக்குல்ல இப்போ எல்லாருக்குமே. ஸோ மியூசிக் வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கலாம் எல்லாருக்குமே. ஒரு மைண்ட் ப்ரெஷராக இருக்கும்போது பார்க்கும்போது ஒரு நம்மளுக்கே வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது. ஸோ இந்த டைமில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும்னு சொல்லி அந்தாக்ஷரி கான்செப்ட் நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு அது ஒரு கனெக்ஷன் இருக்கும்ல. ஸோ அந்தாக்ஷரியாக மேஷப்குள்ளே கொண்டு வந்தால் இப்படி ரெண்டும் ஒன்று தான். ஸோ அது இப்போ தான் ரியலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாமே. ஸோ வந்து அப்படி வர்ச்சுவலாகவே ஒரு மேஷப் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பண்ணதான் அந்தாக்ஷரி. ஸோ அதுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது, நல்ல விஷயம். ஸோ நாங்கள் வந்து உங்களோட நிறைய மேஷப் வந்து ரசித்து பார்த்துருக்கோம். ஜோஷ்வா அவரோட ஃபேவரட்னா எது சொல்லுவார்? எந்த ஒரு பாட்டு? எனக்கு முதல்ல பண்ண அந்த 90s கிட்ஸ் மேஷப் ரொம்ப ஃபேவரட் இப்போ வரைக்கும். இந்த 90s கிட்ஸ் மேஷப் வந்து இப்போ ஜோஷ்வா ஆரன் சர்ச் பண்ணா கூட முதல்ல வரக்கூடிய வீடியோ அதுவாக தான் இருக்கும். ஸோ எங்களுக்காக ஒரு 4-5 பாட்டு இருக்கிற மாதிரி ஒரு மேஷப் ப்ளீஸ். மேஷப்போட ஒரு தமிழ் வெர்ஷன் கொண்டு வரேன், அது நிறைய பேர் விரும்பி கேட்குறது. ஸோ இந்த டைமுக்கு அது செட் ஆகும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. பிலீவர் தமிழ் வெர்ஷன். யார் யாரோ உந்தன் வாழ்க்கை பாதை முடிவு செய்யலாமா, உன் வாழ்க்கை உந்தன் கையில் என்று என்னடா நீ தோல்வி அது முடிவு அல்ல, காலம் உன் கையில் இல்ல, காயம் உன் மனதை மெல்ல கிழித்து பறித்து இழுத்து செல்ல, காயம் யாவும் மாறும் அந்த நேரம் இந்த நேரம். சூப்பர், தேங்க்யூ. இல்லை, நான் இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இந்த பாட்டு ஒவ்வொரு தடவை எங்கே பார்ட்டிக்கு போய் கேட்டாலும் அந்த ஓஹோ ஊஹூ, அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த லிரிக்ஸ் எதுவுமே புரியாது. நீங்கள் தமிழில் நீங்கள் சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லலாம்னு நினச்சேன். சரி, உங்கள் ஃப்ளோ ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது, நல்லா பாடுறீங்களேன்றதுக்காக விட்டேன். இந்த தருணத்தில் உங்களோட இந்த மியூசிக்கல் லவ் ஜேர்னிக்காக ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் வந்து இந்த அவார்டு உங்களுக்காக பிரசென்ட் பண்ண போறார். தி சிங்கிங் சூப்பர் ஸ்டார் அவார்ட் அட் தி சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் 2020. இந்த பிரசென்ட் பண்றதுக்காக வெரி வெரி வார்ம் வெல்கம் ஸ்ரீனி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் சார். we have with us a supremely talented YouTuber. கண்டிப்பா ஜோஷ்வா ஆரன்னா இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்து அவரோட மியூசிக்கை ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. இன்னைக்கு அந்த விருதை நீங்க பிரசென்ட் பண்ண போறீங்க நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So, a few kind words to Joshua sir before you present the award. Joshua Aaron, I'm so delighted to present this award to you. நீங்க அந்த அளவுக்கு ஒரு you're such a talented youngster. You create your own path. எப்போதுமே I'm really honored to give you this present this award to you. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள்கிட்ட இருந்து இப்படி ஒன்று கேட்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் 2020ல இந்த அருமையான ட்ராஃபி இப்போ ஸ்ரீனி சார் உங்கள் கையால் நீங்கள் அவருக்கு கொடுக்க போகிறீங்க. அந்த விருது இப்போ உங்கள் கையில். So this is the award that I'm presenting to Joshua. Thank you so much sir. Congratulations Joshua. How good does it feel? Feels very good. அதாவது யூடியூப்பில் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது, ஒரு மியூசிக் டைரக்ஷனுக்குள்ளே போனோன்னு ஸ்டார்ட் பண்ணது, சிங்கிங் ஒரு பேஷனாக அப்படியே அது கூடயே பாடினது. அதுக்கு இவ்வளோ ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து சார் இவ்வளோ சொல்லி கொடுக்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ விஜய் அண்ட் அர்ச்சனா. தேங்க்யூ. God bless you. God bless you and rock it. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்ரீனி சார், உங்களுடைய டைம்க்காக. இன்னைக்கு இந்த சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் 2020ல நீங்க வந்து ஜோஷ்வா ஆரனுக்கு இந்த அவார்ட் கொடுத்ததையும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீங் தேர் ஃபார் அஸ் சார். We believe that always. Thank you sir. Thank you so much. Please take care. The Superstar Awards 2020 saluting the real life superheroes. இந்த pandemic COVID-19 டைம்ஸ்ல நம்ம வந்து இந்தியாவில் நம்ம ஊரை சார்ந்தவர்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மனப்பான்மை எல்லாத்தையுமே தாண்டி இந்தியாவில் யார் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து பல ஊர்கள்லேருந்து இங்கே வந்திருப்பாங்க. திருப்பி அவங்க ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அதுக்காக ஒரு ஆப்பை லான்ச் பண்ணி அந்த ஆப்பின் மூலமாக இந்த மக்கள் திருப்பி அவங்க ஊருக்கு போக முடியும் அப்படின்னு பெரிய ஃபெசிலிட்டிஸ் பண்ண கொடுத்த ஒருத்தர் தான் நம்மளுடைய பேண்டமிக் சூப்பர் ஹீரோ ஆக போறார். Yes, ladies and gentlemen, with a huge round of applause, big number of salutes. Here's welcoming actor Sonu Sood to the show. A very, very warm welcome, sir. We're so happy to have you here with us. Well, first of all, thank you so much for this honor. It means a lot, and
I would say the whole experience from past 5.5-6 months when the whole pandemic started, and connecting with all these migrants who were really desperate to go back to their homes, and I was distributing food to all these people on the roads, and then I came across this bunch of 350 people who wanted to go to Karnataka, and they wanted to walk down all the way with little kids, and I requested them if I can get some permission sorted for them, and that's the first time I got these permissions for these 350 people, and then they went back by the transport that I arranged. And then the whole country started calling me that they want to go back to their homes, and this is how the whole journey of sending back these migrants started. And till now, close to 2 lakh people I've sent back to their homes to different districts like Uttarakhand, Jharkhand, Bihar, UP, all from Jammu Kashmir to Kanyakumari. There's not even a single state that's left behind that we haven't sent migrants back to their home. But I'm glad that now I have families in all these states. Chennai had sent a lot of Idli Walas from Mumbai. So I would say, I played my role well. I've done so many movies, but I would say this was one of the most special roles that I played, and all thanks to God for choosing me as a catalyst to help these people, and it's going to be always the most special experience of my life, and it will always stay with me. Thank you so much. Na English na Hindi na pesra na Tamil also தெரியும் கொஞ்சம் தெரியும் and கொஞ்சம் பேசலாம். So thank you so much. But just I want to tell you that my first experience in front of the camera was from a Tamil film. So Tamil industry will always be very, very special. I remember Vijaykanth sir gave me my first break in the film called Kallalagar, and we shot in Madurai, and it was very, very special. And all that I've learned in this cinema is all because of my Tamil industry, and because of all the directors I worked with. Bharati sir, Pankaj Production was my first film with Henry sir. So I think those memories will always be very, very special for me, and whatever today I've achieved this, I think that was the first step that I took with that film, and all thanks to Vijaykanth sir, also an entire Tamil audience for encouraging me and accepting me that I can do something good in life. So thank you so much, and keep rocking all this. कहते हैं जब दिल से कुछ करो तो पूरी कायनात उसे आपसे मिलाने की साजिश करती है, और वही किया आपके साथ. सो आई कांट थैंक यू इनफ जो आपने कहा आज. ट्रस्ट मी, दिल को छू गया. थैंक यू सो मच सर. इट्स बीन अ प्लेजर मीटिंग यू, एंड कंग्रेचुलेशंस अगेन फॉर बीइंग आवर पैंडेमिक सुपर हीरो. சார் இப்போ இவங்க வந்து உங்களுக்காக ஹிந்தியில் சொல்லிட்டாங்க, நான் எங்கள் சார்பாக தமிழ்லையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். சுற்றி இருக்க அத்தனை பேரோட ஆள் மனசில் நீங்கள் ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்கீங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா நாங்கள் நியூஸில் பார்ப்போம், அத்தனை பஸ்ஸில் போகிறவங்க உங்களை வாழ்த்திட்டு கையை காமிச்சிட்டு போவாங்க. நீங்கள் அந்த இடத்துல ஒரு ரியல் ஹீரோவாக நின்றுருக்கீங்க. ஸோ அத்தனை தமிழ் உள்ளங்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றிகள், வணக்கங்கள். தேங்க்யூ சார். இந்தியாவிலே முதன்முறையாக இப்படி ஒரு அழகான டிஜிட்டல் அவார்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இந்த என்டையர் ஈவெண்ட்டை நீங்கள் லைவ்லையும் பார்த்து ரசிக்கிறீங்க. லைவ்ன்றனால அக்கா ஒரு சின்ன டீ பிரேக் போயிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போகிற கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹேவல்ஸ் ஃபேன்ஸ் ரியல் லைஃப் தலைவா அவார்ட். ஸோ இந்த அவார்ட் கேட்டகரி கீழே யாரெல்லாங்க நாமினேஷன், யார் யாருக்கெல்லாம் இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நாமினேஷனே கிடையாதுங்க. ஒரே ஒருத்தருக்கு தான். இந்த பேரை கேட்டோன்னு இவர் தான் எனக்கு ஞாபகம் வராருன்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். மக்களாகி நீங்கள் இவர் கொடுத்தா ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த விருது யாருக்கு போக போகுது, யார் அந்த வின்னர்ன்றதை இப்போ ஏவியில் பார்க்க போகிறோம். கொரோனாவால் வேலை இழந்து சோனக்கன் விலையில் ஊர் மக்களுக்காக ஊரை தத்தெடுத்தவர், தினமும் 3 வேளை உணவை 4 மாதங்களாக வழங்கியவர், வழக்கறிஞர் சரவணன் அவர்களுக்கு ஹேவல்ஸ் ஃபேன்ஸ் ரியல் லைஃப் தலைவா அவார்ட் என்ற விருதை அளிப்பதில் பெருமிதம் கொள்கிறது சூப்பர் ஸ்டார் இ அவார்ட்ஸ் 2020. ஸோ 475 குடும்பங்களை தத்தெடுத்து 4 மாசமா 3 வேளை உணவு அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள பத்திரமா பார்த்துட்டு ஒரு கிராமத்தையே தத்தெடுத்த பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னா அட்வொகேட் சரவணன் சார் உங்களுக்கு தான் சேரும். ஒரு பெரிய பெரிய நன்றி கலந்த வணக்கங்கள் உங்களுக்கு. வணக்கம். எப்படி சார் இது உங்களுக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட்? ஏன்னா நீங்கள் இருக்கிற ஒரு ஆஃபீஸே வந்து பயங்கர சேஃபான ஒரு ஜோன் மாதிரி தான் இருக்குது. இது உள்ளே இருந்துடலாம்ப்பா 4 மாதமும் தோணாமல் 475 குடும்பத்தை நம்ம வந்து தத்தெடுத்துக்கணுன்ற ஒரு ஃபீலிங் ஃபர்ஸ்ட் எப்படி உங்களுக்கு வந்தது? இல்லை, இது முதல்ல நான் கோவையில் வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருக்கேன். எனது சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள சோழங்குளே என்ற கிராமம். இந்த கிராமத்தில் முழுக்க விவசாயத்தை சார்ந்த ஒரு தொழிலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் இவங்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரமும் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. அதனால எங்கள் ஊரில் உள்ள இளைஞர்கள் நான் தொடர்பு கொண்டேன்.
திருவள்ளூர் படிப்பகம்னு ஆல்ரெடி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். அந்த படிப்பகத்தில் வாட்ஸ்அப் குரூப் மூலம் இளைஞர்களை நாங்கள் ஒருங்கிணைச்சு இவங்க மூலமாக தான் இந்த ஒரு சாதாரண ஒரு செயலை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமாக செயல்படுத்த முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் டக்குன்னு மைண்டில் தோணுச்சு. சொந்த ஊர்னா உண்மையான அந்த ஊர் மேலே அவ்வளோ பாசம் இருக்கணும், அந்த ஊரை சொந்தம் கொண்டாடணும், அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் தன்னோட உறவுகளாக நினைக்கணுன்றது ஒரு சரியான எக்ஸாம்பிளாக நீங்கள் இருக்கீங்க. உங்களோட கைகள் ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோ அதோட விரிவாக்கம் தான் வந்து இந்த வைரஸை சின்னதாக்கியிருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அத்தனை மக்களும் உங்கள் ஊரில் சேஃபாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் ஸ்டார் அவார்ட் 2020 சார்பாக உங்களை ஒரு ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோவாக நாங்கள் கண்டெடுத்து இந்த விருது உங்களுக்கு கொடுக்க போகிறோம்னு நினைக்கும் போது இன்னும் அந்த சந்தோஷம் ரெட்டிப்பாகிறது. ஒரு அழகான விருது அட்வொகேட் சரவணன் சாருக்கு கொடுக்க போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒருத்தங்க, தன்னோட உள்ளத்தாலும் செயல்களாலும் எப்பொழுதும் அழகாக மக்களுக்கு தெரிஞ்சு கொண்டே இருக்கக்கூடிய ஒருத்தங்க. ஒரு காசுக்காக நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சவங்க இருக்கலாம், ஆனால் நல்ல காஸ்க்காக மட்டுமே என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் சோஷியல் காஸ்க்காக மட்டும் கண்டென்ட் போடக்கூடிய ஒருத்தங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது மேமா மட்டும்தான் இருக்க முடியும். மேம், வெரி வார்ம் வெல்கம் அண்ட் வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? வணக்கம். அந்த அவ்வளோ அஃபெக்ஷனேட் அண்ட் அவ்வளோ பாசமான இன்ட்ரடக்ஷனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ எங்கள் சைட்ல இருந்து நாங்கள் கண்டெடுத்த ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு நீங்கள் அவார்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். இந்த கோவிட் டைமில் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் சேஃபாக இருக்கணும் அப்படின்றத தாண்டி தன்னோட சொந்த ஊரில் 475 குடும்பத்தை தன் குடும்பமாக தத்தெடுத்து அவங்களுக்கு 3 வேளை உணவு இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு அவங்கள சேஃபாக பார்த்துட்டு இருக்காரு. 475 குடும்பம் அப்படின்னு கேட்ட உடனே எங்களுக்கு அப்படியே அப்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்தது. ஸோ இவரிடம் நீங்கள் ஒரு வார்த்தைகள் சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டார் அவார்ட் 2020 உங்களோட கையால் அவர் கொடுக்கணும், சோஷியல் அவார்டு அப்படின்னு அந்த அவார்டை நீங்கள் கொடுக்கணுன்றது எங்களோட ஆசை மேம். திரு சரவணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும். இத்தனை குடும்பங்களை நீங்கள் தத்தெடுத்து நீங்கள் காப்பாற்றுறது அப்படிங்கிறது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். உங்களுடைய இந்த சேவைக்கு என்னுடைய பாராட்டு. இன்னும் நிறைய நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை, செய்வீங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. என்னுடைய மனமார்ந்த நன்றி மேம். இப்போ சூப்பர் ஸ்டார் அவார்ட் 2020 அந்த விருது உங்கள் கைகளுக்கு வரும் மேம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே சரவணன் சார்கிட்ட சேர்ந்துருவேன். நான் என்னுடைய கரியரில் பல அவார்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த அவார்ட் இன்னைக்கு திரு சரவணன் அவர்களுக்கு வழங்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். காட் பிளெஸ் யூ அண்ட் மே யூ டூ மோர் அண்ட் மோர் இந்த மாதிரி சேவைகள். அண்ட் உங்களால் இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி உருவாகணும், இன்னும் நிறைய சேவை செய்யணும் நம்ம சமுதாயத்துக்கு, நம்ம உலகத்துக்கு. காட் பிளெஸ் யூ. அட்வொகேட் சரவணன் சார், அந்த விருது உங்களிடம் சீக்கிரம் வந்து சேர்ந்துடும். நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால டிலே ஆகுது, பட் உங்களோட ஷெல்ஃபில் சீக்கிரம் அந்த விருது இருக்கும். ஸோ எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? மேமோட கையிலேருந்து இந்த விருது உங்கள் கைக்கு வந்திருக்கு. மேடம் கையால் அந்த விருது பெறுறது வந்து எனக்கும் சரி, என்னோட சார்ந்த கிராம மக்களுக்கும் கிராமத்தில் உள்ள இளைஞர்களுக்கும் அடுத்த கட்டத்துக்கு இந்த ஊரை நான் கொண்டு போகிறதுக்கு ஒரு முன்னுதாரணமையாக இருக்கும். இங்கே கிராமத்தில் வந்து தமிழகத்திலே முழு கல்வி உள்ள ஒரு ஊராக இந்த ஊரை கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட கிராம மக்களுக்கும் எல்லாரோட ஆசை. இதுக்கு எங்களோட கிராம இளைஞர்கள் அனைவரும் முழுமையாக உறுதுணையாக செயல்படுவாங்க நம்பிக்கையோடு இந்த விருதை பெறணும். இந்த விருது வந்து எங்கள் கிராமத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் நினைக்கிறேன் இந்த கொரோனா காலத்தில். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மேம் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் உதவுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. கீப் இன்ஸ்பைரிங். ஹேவல்ஸ் ஃபேன்ஸ், தலைவர் வந்துட்டாரு. சூப்பர் ஸ்டார் அவார்ட் 2020 சல்யூட்டிங் ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோஸ். எல்லாமே இதில் புதுமை தான், எல்லாமே இதில் வித்தியாசம் தான். போஸ்ட் பண்ணுற நாங்கள் ஆஹா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆஹா என்னடா இது அப்படின்ற அளவுக்கு எங்கள் மாடுலேஷனே மாறி இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு உங்களோட ஆதரவு தான், இவ்வளோ சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்சல்யூட்லி. அண்ட் இந்த மாதிரி ஒரு புதுமையான அவார்டை கியூரேட் பண்ணி இவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டு வந்தது என்டையர் டீம் சர்க்கிள் பிஆர் அண்ட் டிஜிக்யூபிற்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் விஜய் அண்ட் மீ ஓவர். இட்ஸ் சச் அ பிளஷர் ஹோஸ்டிங் தி ஷோ. அது மட்டும் இல்லாமல் மக்களாகிய நீங்கள் உங்கள் ஓட்ஸுக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் பத்தவே பத்தாது. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை அப்படின்னு சும்மாவா தலைவர் சொல்லியிருக்காரு. அண்ட் எஸ் மக்களே, நம்ம என்னடா இந்த ஈவெண்ட் பார்த்துட்டோம், நேற்று ஒரு ஈவெண்ட் மிஸ் பண்ணிட்டோம், ஐயோ இது ஆரம்பிக்கும் போது ஒரு மிஸ் பண்ணிட்டோம், ஐயோ அந்த டைம் தோசை போட்டு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் தயவு செய்து ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஈவெண்ட் அவைலபிளாக இருக்க போகுது only on India Glitz YouTube channel. அதை மறக்காம India Glitz YouTube சேனலுக்கு போங்க. எனி டைம் நீங்க இந்த என்டையர் அவார்ட் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண அந்த கேரக்டர்ஸை நீங்க போட்டோ எடுத்து கூட வச்சுக்கலாம் உங்க வீட்டில். ஐம் ஷூர் there are a lot of stories to narrate. இல்லையா விஜய்? எஸ். ஸோ மிஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும், நேராக இந்தியா கிளிட்ஸ் போகணும், இந்த வீடியோ பார்க்கணும். தேங்க்யூ. ரைட். அண்ட் ஆன் தட் நோட் நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. இன்னொரு பிரம்மாண்டமான ஈவெண்ட்ல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் ஆல்வேஸ் பி ஹாப்பி. Hi, I'm Amrita. I'm a part of Circle PR. இந்த சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் வந்து இட் இஸ் அ வெரி நியூ கான்செப்ட். இந்த பேண்டமிக்கில் நாங்கள் உட்காந்து யோசித்த ஒரு கான்செப்ட், என்ன நியூவாக பண்ணலான்னு யோசிச்சுட்டு ஸோ வந்து அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனை வந்து நம்ம அவார்ட்ஸாக பண்ணலாம். பிகாஸ் இந்த பேண்டமிக்கில் அது ஒன்று தான் நாங்கள் பண்ண முடியும். ஸோ வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்ட். பிகாஸ் இது வந்து நியூ நார்மல் கான்செப்டில் பண்ணுற ஒரு ஈவெண்ட் இது.
So it's a new experience for me, and I had a great exposure. I must thank Lisha for giving me this opportunity to be a part of this event. I'm really thankful for that. It was really a great experience for me, and thank you so much.